ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று வந்துட்டு 10th தமிழ் ஃபுல்லாமே இலக்கியம் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உரைநடை 9 இயலுக்கான உரைநடை தான் பார்க்க போறோம். ஸோ உரைநடை வந்துட்டு இது என்னோட நோட்ஸ், நான் படிக்கிறப்ப யூஸ் பண்ண நோட்ஸ். ஸோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புக்லனா பேராவா கொடுத்துருப்பாங்க, பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு மயமயன்னு இருக்கும், அப்படியே கசகசன்னு கொடுத்துருப்பாங்க. எது இம்பார்ட்டன்ட்டு, அதில் நடுவில் கதை, நிறைய கதை, தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ எது இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக நோட்ஸ் வச்சு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதில் எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி பார்த்தாலும் ஒரு பேஜ்ல ஈஸியா முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க இதை வந்துட்டு பிகினரா இருக்கீங்க, நோட்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நான் கிளாஸ் எடுக்கிறப்பவே வந்துட்டு கூட கூட நோட்ஸ் எழுதிக்கிட்டு காதில் கேட்டுக்கிட்டே கிளாஸ் கவனிங்க. திருப்பி நோட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ இந்த வீடியோ ஹெட்செட் போட்டு கேட்டுக்கிட்டே ஏதாவது மோஸ்ட்லி இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வேலை செய்யறப்போ, வேலைக்கு போறவங்க, அவங்களுக்குலாம் வந்து படிக்க டைம் இருக்காது. ஸோ அந்த டைம்னால ஹெட்செட் போட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு நீங்க வேலை செய்யலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இது ரிவிஷன் மாதிரி யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட், நாடும் மொழியும் நமதிரு கண்கள், இது சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நமக்கு எப்பவுமே புக்ல ஃப்ரண்ட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், ஸோ அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் சொல் வளம் அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா பாவாணர். ஃபர்ஸ்ட் பாவாணரை பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஈரா இளங்குமரனார் அவரை பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த தமிழ் சொல் வளத்துல பாவாணர் சொல்லி இருக்கிற கட்டுரையில ஒரு பகுதியை பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது வந்துட்டு பாவாணரோட சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அவர் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, அதுல இருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை தான் என்னது தமிழ் சொல்வளம். சோ இதோட ஆசிரியர் யாரு? தேவநேய பாவாணர். ஓகேங்களா? சோ அடுத்தது பாவாணரை பத்தி பார்த்தா 3 பாயிண்ட் தான். பாவாணர் வந்துட்டு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தோட இயக்குனரா இருந்திருக்கிறாரு. உலக தமிழ் கழகம், ஓகேங்களா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. 3 பாயிண்ட் தான். ஓகேங்களா? மொழி ஞாயிறு, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர், உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்துட்டு பாவாணரை பத்தின பாயிண்ட். அடுத்தது ஈரா இளங்குமரனார். ஓகேங்களா? ஈரா இளங்குமரனார் வந்துட்டு அவரோட வேறு பெயர்கள் என்னன்னா செந்தமிழ் அந்தனர், உலக பெருந்தமிழர். ஓகேங்களா? செந்தமிழ் அந்தனர், உலக பெருந்தமிழர், இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த சொல்ல ஒரு தமிழ் சொல் ஆராய்ச்சியில வந்துட்டு பாவாணரே வந்து இவரை பார்த்து வியந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது நார்மலா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தமிழாசிரியர், நூலாக்க பணி, அந்த மாதிரியான அவரோட தொழில்கள் அது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, திருவள்ளுவ தவசாலை. ஓகேங்களா? திருவள்ளுவ தவசாலைய திருச்சிராப்பள்ளியில அல்லூர்ல அமைச்சிருக்கிறாரு. அடுத்தது பாவாணர் நூலகத்தையும் அமைச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இது 2வது பாயிண்ட். அடுத்தது தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு நடத்தியிருக்கிறாரு, தமிழ் வழியில திருமணம் நடத்தியிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது மெயினானது என்னன்னா இவருடைய நூல்கள். இவரோட நூல்கள் பாருங்க, இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, ரெண்டுமே வரலாறுன்னு வருதா, அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழிசை இயக்கம். ஸோ இந்த மாதிரி கன்சல்டேட் பண்றப்பவே புக்ல ரேண்டமா கொடுத்துருப்பாங்க, அது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எழுதிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உரைன்னு வரும் பாருங்க, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திருட்டு உரை, காக்கை பாடினிய உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை. ஓகேங்களா? அடுத்தது தேவநேயம் அப்படிங்கிறது அவர் தொகுத்தது. ஓகேங்களா? தேவநேயம் அப்படிங்கிற நூல் வந்துட்டு இவர் எழுதுனது கிடையாது, தொகுத்தது. ஓகேங்களா? சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது விழிகளை இலக்கு நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யார் மாதிரி அப்படின்னா திருவிக்கா மாதிரியே வந்துட்டு கண்ணை மூடிட்டே வந்துட்டு இவர் எழுதுவாராம். ஓகேங்களா? கண்களை மூடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யாரு? ஈரா இளங்குமரனார். யாரை போல அப்படின்னா திருவிக்கா. ஓகேங்களா? சோ இந்த உலக பெருந்தமிழ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அவ்வளவுதான். அடுத்தது போயிடலாமா?
ஸோ இவ்வளவுதான். பாவாணர், ஈரா இளங்குமரனார் அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சா? அடுத்தது வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு உலகில் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்துட்டு மலேசியா, மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அது சொன்னது யாருன்னா அப்பாத்துரையார். ஓகேங்களா? இந்த அப்பாத்துரையாருக்கு வந்துட்டு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பன்மொழி புலவர். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழ் இல்லாத பிற திராவிட மொழி அகராதி ஆராயும் மொழி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு பொருட் பல சொல் அப்படிங்கிறது வந்துட்டு பிற மொழியில தமிழ்ல இருக்கிற அளவுக்கு பிற மொழியில இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வந்து அந்த ஒரு பொருட் பல சொல் வளம் வந்துட்டு நிறைய இருக்கு. அதாவது நம்ம நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, தேம்பாவணி அப்படின்னா தேம்பா பிளஸ் அணின்னு பிரிச்சு வாடாத மாலைன்னு சொல்லலாம். தேன் பிளஸ் பா பிளஸ் அணின்னு பிரிச்சு தேன் போன்ற பாடல்களை கொண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருட் பல சொல் வந்துட்டு தமிழ்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்ல வந்துட்டு தமிழுக்குன்னே சிறப்பா இருக்க சில சொற்களும் இருக்கு. அது போக தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி திராவிட மொழிக்குரிய செல்லும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல். ஓகேங்களா? கால்டுவெல் யாரு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர். அவர் அந்த நூல்ல தான் வந்துட்டு இதை சொல்லி இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணு. அடுத்தது இது வந்துட்டு ஃபுல்லாமே இனி இந்த தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரை பாவாணர் எழுதணும்னு சொல்லமா, அந்த கட்டுரையில் இருக்கிற கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தாவரத்தோட அடிப்பகுதி, ஒரு தாவரத்தோட அடிப்பகுதி தண்டு பகுதி இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு செடிக்கும் ஒரு பேர் இருக்கு. இதுதான் ஒரு பொருட் பல சொல்வளம். தமிழ்ல வந்து நிறைய சொல்வளம் இருக்குங்கிறது ப்ரூவ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பாருங்க. ஒரு 8 விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நெல் கேழ்வரகோட அடிப்பகுதி நம்ம என்னன்னு சொல்றோம்? தாள்னு சொல்றோம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி படிங்கன்னா நெல் தாள், கேழ்வரகு தாள். கீரை நம்மளே சொல்லுவோம், கீரைத்தண்டு வாழைத்தண்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெட்டி மிளகாய் செடி கோல் அப்படின்னு ஒரே ஸ்டேட்மெண்டா படிச்சுக்கோங்க. நெட்டி மிளகாய் செடி கோல். ஓகேங்களா? அடுத்தது குத்துச்செடி புதர் வந்து தூர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப குளத்துல எல்லாம் வந்துட்டு புதர் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? தூர்வாரன்னு சொல்லுவாங்க. அப்ப தூர்னா என்ன? குத்துச்செடி புதர். ஓகேங்களா? அதான் தூர்வாரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கம்பந்தட்டை சோளத்தட்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சொல்றப்பே அதான் சொல்லுவோம். ஸோ கம்பு சோளம் அப்படின்னா தட்டை. அடுத்தது கரும்பு களி மூங்கில் களை. ஓகேங்களா? கரும்பு களி மூங்கில் களை. புளி வேம்பு அதை வந்துட்டு அடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புளி வேம்பு, புளிய மரம் வேப்ப மரம் எப்படி இருக்கும்? பெரிய மரமா இருக்கும். ஸோ அதோட மெயின் தண்டு என்னது? அது அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் சொல்ல வந்துட்டு கிளாஸ் ஜஸ்ட் கவனிக்காதீங்க, சேர்த்து நோட்ஸ் எழுதிக்கோங்க. திருப்பி நோட்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது கிளை பிரிவு. ஓகேங்களா? கிளை பிரிவு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு மரத்தை வந்துட்டு நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ மரம் அப்படின்னு இருக்குன்னா இங்க ஒரு மரம் இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு அடி. ஓகேங்களா? இதோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் தான் என்னது? கவை. இதுல இருந்து இனியொரு பிரான்ச் கிரியேட் ஆகுதுல்ல, அதுதான் கொம்பு கொப்பு. இதுல இருந்து இனியொரு பிரான்ச் கிரியேட் ஆகுறதா வந்துட்டு கிளை. என்னன்னா இப்போ ஒரு பிரான்ச்ல இருந்து அடுத்தடுத்த பிரான்ச் கிரியேட் ஆகுறப்போ அதோட திக்னஸ் வந்துட்டு நம்ம கம்மியாயிட்டே போகும், ரொம்ப தின் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதோட அளவு வச்சு இது ஆர்டரா இருக்கு. ஸோ நீங்க இது வந்து ஏரோ மார்க் போட்டு எழுதிக்கோங்க. கவை, அதுக்கப்புறம் கொம்பு கொப்பு. ஃபர்ஸ்ட் மரத்தின் அடிப்பகுதி. ஓகேங்களா? மரத்தின் அடிப்பகுதியில இருந்து ஃபர்ஸ்ட் வருது கவை, அதுக்கப்புறம் கொம்பு கொப்பு, அப்புறமா கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல குச்சி இனுக்குன்னு இருக்குல்ல, ஸோ இனுக்கு நம்மளுக்கு தெரியுது. கருவேப்பிலையில எல்லாம் வந்துட்டு கருவேப்பிலை உருவுறப்ப அது என்ன வரும்? அதுதான் இனுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப லாஸ்டா இருக்கிற பிரான்ச் தான் என்னது? இனுக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது கவை. அதை ஞாபகம் வச்சுட்டு நடுவுல இருக்கிறத கொஞ்சம் ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க, நமக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது காய்ந்த பகுதி. ஒரு செடியோட காய்ந்த பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னு, குச்சி காயுது அப்படின்னா சுள்ளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுள்ளி அந்த விறகடுப்பு வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், சுள்ளின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் கிளையா இருக்குன்னா அது என்ன கொஞ்சம் மொந்தமா இருக்கும், அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? விறகுன்னு சொல்லுவோம். இதே நல்ல அடிப்பகுதி, மரத்தோட ஃபர்ஸ்ட் அடிப்பகுதி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதை மரக்கட்டைன்னு தானே சொல்லுவோம். ஸோ காய்ந்த கொம்பு கவை.
அதாவது ஃபர்ஸ்ட் மூணும் இந்த அடிப்பகுதி, அதுக்கு அடுத்த பிரான்ச், அதுக்கு அடுத்த பிரான்ச், அந்த மூணு என்ன சொல்லுவோம், கட்டைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது காய்ந்த களி, வெங்கலி. ஸோ இது ஈஸி தான், வெங்கலின்னு இருக்கு, இங்கே காய்ந்த களி இருக்கு. ஓகேங்களா. ஸோ களி காயுது அப்படின்னா அது வெங்கலின்னு சொல்லுவோம். களி அப்படிங்கிறது என்ன, கரும்பு களி. ஸோ கரும்பு காயுதுன்னா அது வெங்கலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது அடுத்து இலைகள். ஓகேங்களா. ஒரு ஒரு இலைகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் புளி மரம், வேப்ப மரத்துல அது என்ன சொல்லுவோம், இலைன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. நெல்லு புல்லு இதை வந்து சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நெல் தாள் புல் தாள்னு சொல்லுவோம். ஆனா நீளமா தாள் தாளா இருக்கும். வெங்காயத்தை சொல்லுவோம், வெங்காய தாள் தான் சொல்லுவோம். ஸோ அந்த நீளமா இருக்கு, அந்த ஷேப்ல இருக்கிறது நெல் தாள். ஓகேங்களா. அந்த மாதிரி ஷேப்பை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோளம் கம்பு வந்துட்டு தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சோளம் கம்புல எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படின்னா அந்த தொகையா அந்த சாஃப்ட் அந்த மக்காச்சோளத்துல பிரிச்சிங்கன்னா உள்ள வந்துட்டு ரக்கம் மாதிரி வரும். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, தோகை. ஓகேங்களா. சோளம் கம்பு என்னது, தோகை. ஓகேங்களா. தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லுவோம். ஸோ அது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது காய்ந்த தாளையும் தோகையும். ஓகேங்களா. காய்ந்த தாள் தோகை எது, நெல்லு புல்லு, அது காஞ்சிச்சுனாலும் சரி. இந்த தோகை என்ன சொல்லுவாங்கன்னா சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. காய்ந்த தாள் தோகை என்னது, சண்டு. அதே மாதிரி காய்ந்த இலை சருகு, இது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, கொழுந்து வகைகள். ஸோ பிஞ்சா இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது, நெல்லு புல்லு அது வந்துட்டு வளர்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா துளிர் விடுது அப்படின்னு சொல்லுவாங்க. துளிர் தளிர். ஓகேங்களா. நெல்லு புல்லு வளர்ற ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க, துளிர் தளிர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. புளிய மரம், வேப்ப மரம் அது வளர்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கொழுந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேப்பம் கொழுந்துன்னு தான் நம்ம சொல்லுவோம், புளியம் கொழுந்துன்னு சொல்லுவோம். ஸோ முறி கொழுந்து. ஸோ ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சோளம், கரும்பு, தென்னை, பனை. நம்ம தென்னை பனையெல்லாம் நம்மளுக்கு தெரியும், தென்னங்குருத்துன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ சோளம், கம்பு, பனம், பனை, தென்னை இது எல்லாமே என்னது, குருத்து. அடுத்தது கரும்பு இருக்குல்ல, கரும்பு வளர்றப்ப அதோட நுனி இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க, மேல் பகுதி. ஓகேங்களா. ஸோ அதை கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னா பூவின் நிலைகள். ஒரு பூ வந்துட்டு வளர ஸ்டார்ட் ஆகி அது மலர்ந்து வாடுற வரைக்கும் ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு பெயர் இருக்கு. ஓகேங்களா. இந்த அரும்பாகி, மொட்டாகி, பூவாகின்னு ஒரு பாடல் இருக்குல்ல, அது மாதிரிதான். ஃபர்ஸ்ட் என்ன வரும், அரும்பு விடும். ஓகேங்களா. அரும்பு விட்டுட்டு லைட்டா ஒரே ஒரு பெட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆகும் இல்லையா, ஸோ அது வந்து போகுது. அடுத்தது என்னது, மலர், அலர். இது மலர்ந்த நிலை, ஒரு பெட்டல் விடுறது போகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வளர்ந்துச்சுன்னா அது என்னது, மலர், அது அலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வி அப்படிங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், விழுகிறது வி, அவ்வளவுதான். அது வாடி விழுகுது அப்படின்னா வி. ஸோ ஒரு பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், பறிக்கலன்னா அது கீழே விழுந்துரும், அது வந்து வி. அதுக்கப்புறம் அது வாடிருச்சு அப்படின்னா செம்மல். ஓகேங்களா. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வாடுறது என்னது, செம்மல். அடுத்தது பிஞ்சு வகைகள். ஸோ எள்ளு இருக்குல்ல, எள்ளோட பிஞ்சு என்ன சொல்லுவோம்னா கவ்வை. ஓகேங்களா. அதே மாதிரி நெல்லு, எள்ளு வந்து கவ்வை, நெல்லு வந்து கருக்கல். ஓகேங்களா. ஸோ ரைமிங்கா நான் வச்சுக்கோங்க, எள் பிஞ்சு கவ்வை, நெல் இளம் வந்துட்டு கருக்கல். ஓகேங்களா. இளம் பாக்கு வந்துட்டு இலசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கு வந்து முத்துருக்கு முன்னாடி இலசா இருக்கிறது நுழாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. என்னது, நுழாய் அப்படின்னு சொல்லுவோம். மாங்காவை மாவடுன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இது தெரியும், வடுமாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னது, பிஞ்சு மாங்காய். ஓகேங்களா. அடுத்தது பழா முசு, பலாப்பழம் இருக்குல்ல, அது நல்லா முத்துருக்கு முன்னாடி பிஞ்சா இருக்கிறது பலா முசு. அடுத்தது வாழை கச்சல். ஸோ வாழைப்பழத்தை என்ன சொல்லுவோம், கச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது தென்னை, பனை, குருத்துன்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்க குறும்பை. ஓகேங்களா. குருத்து, குறும்பை ரெண்டுமே சொல்லலாம். பனை வந்துட்டு முட்டு குறும்பை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. முட்டு குறும்பை அப்படின்னா என்னன்னா சிறு குறும்பை அப்படின்னு அர்த்தம். குறும்பையிலேயே சின்னது, அது முட்டு குறும்பை. ஓகேங்களா. அடுத்தது பூவு. ஸோ பூ கூட சேர்ந்து, அதாவது ஒரு பிஞ்சு இருக்கு அதுல பூவோட சேர்ந்து இருக்குன்னா அது பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்புறம் முற்றாத தேங்காய், இளநீர்னு சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. பிஞ்சை வந்துட்டு இளம் காய் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா தொகை. ஓகேங்களா. ஸோ நிறைய அமௌண்ட், நிறைய இருக்கிறது தொகையா, ஒரு பல்கா. இப்ப வாழைப்பழம் வந்துட்டு ஒரு வாழைப்பழம் இருக்கிறது வேற, ஒரு சீப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா 12 வாழைப்பழம் சேர்ந்து ஒரு சீப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தொகையா இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அவரைக்காய்,
துவரைக்காய் அதெல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்னா கொத்து கொத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ கொத்தா இருக்கும்பாங்க. முந்திரிக்காய் கொழையா முந்திரிக்கான்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ குழை. ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைக்குலை என்ன சொல்லுவோம், நான் சொன்னேன் சீப்பு. அதே வந்துட்டு அந்த எல்லா வாழையும் சேர்ந்து ஒரு பல்கா இருக்கும்ல, அது என்ன சொல்லுவோம், வாழைத்தாருன்னு தானே சொல்லுவோம். ஸோ தாறு நம்மளுக்கு தெரியும்ல, ஸோ வாழைத்தாறு. அடுத்தது கேழ்வரகு சோளத்தெல்லாம் வந்துட்டு பல்கா சேர்த்து வச்சு அது என்னது கதிர். அடுத்தது நெல்லு திணையெல்லாம் ஒரு இடத்துல பல்கா கொட்டி வைக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் அழகு குரல். இந்த வாழைத்தாற்று இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப கூட சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தார்ல இருந்து 12 15 அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, அது வந்து ஒரு சீப்பு தாங்க வாழைப்பழம்னு சொல்றல, அது வந்து வாழைத்தாற்றின் ஒரு பகுதி சீப்பு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, கெட்டு போனது. எந்தெந்த பொருள் கெட்டு போனா ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஸோ கெட்டு போன காய் அப்படின்னு இல்லாம ஒரு காயும் கெட்டு போனா ஒரு பேர் இருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நுனியில மட்டும், ஓகேங்களா, இந்த வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு காய் இருக்கு அது ஃபுல்லா கெடல, நுனியில மட்டும் கெட்டுட்டு இருக்கு அப்படின்னா சூம்பல். ஓகேங்களா, இல்ல அது ஃபுல்லா கெடாம வாடிரும். சில காயெல்லாம் கெட்டு குழக்குழன்னு ஆயிரும், சிலது வந்து வாடி அப்படியே சுண்டிரும். ஓகேங்களா, அந்த மாதிரி சுண்டி போகுது அப்படின்னா சிவியல். நல்லா வாடுனது சிவியல், அதனால சுருங்கிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சிலது வந்துட்டு புழு பூச்சி வந்துடும். ஓகேங்களா, புழு பூச்சினாலே நம்மளுக்கு என்ன தெரியுமா, சொத்தை அப்படின்னு சொல்லுவோம். புழு பூச்சி வந்துச்சுன்னா சொத்தை. சூடு ரொம்ப சூட்டால வெம்பி போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அப்ப சூட்டால பழுத்த பிஞ்சு என்னது வெம்பி. ஸோ பிஞ்சு வந்து ரொம்ப சூடுனால பழுக்குது அப்படின்னா அது வெம்பல். அடுத்தது குழுத்த பழம் அப்படின்னா என்னன்னா நல்லா குளன்னு அழுகி போனது. ஓகேங்களா, அதனால அது அழியல். அழுகி போனா அழியல். குழுத்து அதுல ஸ்மெல்லு வருது, நாரிய பழம் அப்படின்னா அழுகல். ஃபர்ஸ்ட் அழியல், அது நாரி போகுது அப்படின்னா நாத்தம் வருது அதுல அப்படின்னா அழுகல். ஓகேங்களா. ஸோ பதறாய் போன மிளகாய், பதறாய் போனா யூஸ் ஆகாத மிளகாய் என்ன சொல்லுவோம்னா சொண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது கோட்டான் உட்கார்ந்து அழுகியது. கோட்டான் உட்கார்ந்ததுனால அழுகுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கோட்டான்காய் இல்லைன்னா கூகைக்காய். ஏன்னா கோட்டானோட இன்னொரு பேர் என்ன, கூகை. ஸோ கோட்டான்காய் கூகைக்காய். ஓகேங்களா. தேரை உட்கார்ந்து கெட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தேரைக்காய். இதே தேரை உட்கார்ந்து மத்த காய் கெட்டுச்சுன்னா தேரைக்காய். தேரை உட்கார்ந்து தேங்காய் கெட்டு போச்சு அப்படின்னா அள்ளிக்காய். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்தா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. தேரை அமர்ந்து கெட்ட வெறும் காய்னா தேரைக்காய் தான். இதுவே தேங்காய் அப்படின்னு வருதுன்னா இங்க அள்ளிக்காய். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தென்னை மரத்துல வந்துட்டு கெட்ட காய். ஓகேங்களா, தென்னை மரத்திலேயே வந்து அந்த காய் கெட்டுருச்சு அப்படின்னா அது ஒல்லிக்காய். ஓகேங்களா, தேரை உட்கார்ந்து கெட்ட தேங்காய் அள்ளிக்காய். இதே தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய். இந்த ரெண்டும் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதை மட்டும் ரிப்பீட்டடா பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தோல். இப்போ ஒரு காயோட ஒரு பழத்தோட தோல் இருக்குன்னா அதோட மென்மை அதோட திக்னஸ் பொறுத்து பல வகையா பேர் இருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து தொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தொழி அப்படின்னா ரொம்ப லேசான தோல். இந்த திராட்சை பழம்லாம் இருக்குல்ல அதோட தோல் எப்படி இருக்கும், தொழியா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தொழி. கொஞ்சம் கெட்டியா இருக்குன்னா தோல், அது என்ன சொல்லுவோம், ஆரஞ்சு எல்லாம் தோல்னு சொல்லுவோம். ஸோ ஆரஞ்சு தோல் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாவும் இருக்காது ரொம்ப லேசாவும் இல்லாம இப்படி இருக்கும். தோடு அப்படின்னா ஓடு. ஓகேங்களா, இது வந்துட்டு இந்த அந்த பனம்பழம் இருக்குல்ல என்ன நுங்கு, அதெல்லாம் வந்துட்டு ஓடா இருக்கும். ஸோ அது வந்துட்டு தோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படின்னா ரொம்ப ஓடுங்கிற லெவலுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அது தோடு. அதுக்கு அடுத்த வகையான திக்னஸ் மிக வன்மையானது. இது வந்து வன்மையா இருக்கும், அவ்வளவுதான். இது மிக வன்மையானது ஓடு. இது எப்படின்னா தேங்காயோட ஓடு. ஓகேங்களா, தேங்காயோட ஓடு எப்படி இருக்கும், ரொம்பவே ஹார்டா இருக்குமா, அதுதான். ஓகேங்களா. சுரைக்காயோட ஓடு என்னன்னு சொல்லுவோம்னா குடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தேங்காய் இருக்குல்ல, தேங்காய்க்கு வெளியே ஓடு இருக்கும், அதுக்கு மேல மஞ்சி மாதிரி இருக்குல்ல அது வந்துட்டு மட்டை, தேங்காய் மட்டைன்னு சொல்லுவோமா. அடுத்தது நெல்லு கம்புக்கு வந்து உமின்னு சொல்லுவோம், இதுவும் நம்மளுக்கு தெரியும் தானே. ஸோ உமி. ஓகேங்களா. இதே வரகு கேழ்வரகா இருக்குன்னா நெல்லு கம்புக்கு வந்து அது உமின்னு சொல்லுவோம். இதே வரகு கேழ்வரகோட அந்த தோலை வந்துட்டு கொம்மை அப்படின்னு சொல்லுவோம். இது நோட் பண்ணிக்கோங்க, இதுலதான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
அடுத்தது தானிய வகைகள். ஓகேங்களா, தானியம்னா ஒரு செடியில இருந்து ஒரு விதை வருது அப்படின்னா அதுதான் தானியம். சோ அரிசி, உளுந்து, பச்சை இது எல்லாமே தானியமா. ஸோ இப்போ பாருங்க, நெல்லு, புல்லு, ஓகேங்களா, இல்லைன்னா கம்பு, இதுல இருந்து வர விதை தானியம் வந்து கூலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதுலயே பார்த்தோம் இல்லையா, அது தொகையா சேர்த்து வச்சோம்னா அது கூலம். ஓகேங்களா, அவரை, உளுந்து வந்துட்டு பயிருன்னு சொல்லுவோம். அவரைய பயிருன்னு சொல்லுவோம், உளுந்தும் பயிறு தான். ஓகேங்களா, கடலைன்னா என்ன, இதுலயே கொடுத்துட்டாங்க, வேர்க்கடலை, கொண்டக்கடலையே நம்ம கடலைன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி கத்திரிக்காய் விதை, மிளகாய விதைன்னு தான் சொல்லுவோம். இது ஈஸி தான். ஓகேங்களா, அடுத்தது காள். புளி இருக்குல்ல, புளியும் காஞ்சிரைன்னு ஒண்ணு நச்சு மரம் சொல்றாங்க. ஸோ அந்த ரெண்டோட விதையை வந்து என்ன சொல்லுவோம்னா காள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வேப்ப மரத்துல இருக்க விதையும் ஆமணக்கையும் என்னன்னு சொல்லுவோம்னா முத்துன்னு சொல்லுவோம். ஸோ வேப்ப முத்து, ஆமணக்கு முத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாம்பழத்துல கொட்டைன்னு சொல்லுவோம், பனங்கொட்டைன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, பனங்கொட்டை, மாங்கொட்டை. ஓகேங்களா, அதோட மணி வந்துட்டு கொட்டை. ஸோ அடுத்தது பாருங்க, தேங்காய். ஸோ தென்னை மரத்துல வந்துட்டு அதுல வர விதை என்னன்னு சொல்லுவோம், தேங்காய்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அது நமக்கு தெரியுமா. ஸோ அவரை துவரையோட விதை வந்துட்டு முதிரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அவரை துவரையோட விதை வந்துட்டு முதிரைன்னு சொல்லுவோம். அவரை உளுந்த வந்துட்டு பயிருன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது இளம் பயிர் வகை. செடி வந்துட்டு இளமையா இருக்கிறப்ப அதோட பேர் என்ன அப்படிங்கிறது. ஸோ நாற்று, நெல்லையும் கத்திரிக்காயும் நாத்துன்னு சொல்லுவாங்க. நெல்லை நாத்து நடுறதுன்னு தான் சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியும். கத்திரிக்காயும் நாத்து தான். ஓகேங்களா, மாமரம், புளிய மரம், வாழை மரம், இதெல்லாம் என்ன சொல்லுவோம், கண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ கன்று தானே நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம், புளியங்கன்று, மாங்கன்று, வாழைக்கன்று. ஓகேங்களா, வாழைய குருத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கன்றுன்னு சொல்லுவோம், குருத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தென்னை வந்துட்டு தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம், தென்னம்பிள்ளை வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு தென்னம்பிள்ளை, தென்னங்கன்று கிடையாது. இதுல மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது விழா அப்படிங்கிற மரத்தை வந்துட்டு குட்டி அப்படின்னு சொல்லுவோம். பனைய வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, பனை வந்துட்டு இளம் மரமா இருக்கப்ப மடலி, வடலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா பனை மரம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம முளைக்கிறப்பவே வந்துட்டு எடுத்தோடனே இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தண்டு வந்து அப்படி இலை வரும். பனை மரத்துல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே இலை தான் வரும், அது என்னது மடல். ஸோ மடல் வர்றதுனால அது பேர் மடலி, வடலி. ஓகேங்களா, பைங்கூழ், நெல் சோளத்தை பைங்கூழ்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி செய்யுள்ல கூட படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்தது பாருங்க, ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமைய பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல இருக்குது, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி பாருங்க, கோதுமை அப்படிங்கறதுல பல வகையான கோதுமைகள் இருக்கு. அது என்னென்ன கோதுமைனா, சம்பா கோதுமை, வார் கோதுமை, குண்டு கோதுமை, அந்த மாதிரியான வகைகள் இருக்கு. பட் இது அவ்வளவுதான், 3 வகை தான் இருக்கு. அப்படின்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் இருக்கு. மொத்தமா சம்பால மட்டுமே, வெறும் சம்பா அப்படிங்கிற நெல்லிலேயே 60 வகையான உள்வகை இருக்குது. ஓகேங்களா, சம்பாங்கிறதே ஒரு வகை தான், அந்த வகையிலேயே 60 வகையான உள்வகை. ஸோ நெல்ல பல வகை இருக்குன்னு சொல்றாங்க. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார். ஓகேங்களா, இந்த மாதிரி பல வகையான நெல் இருக்குது, அரிசி. அந்த அரிசி, சம்பா அரிசிலேயே வந்துட்டு உள்ள அது 60 வகையான சப்டிவிஷன் இருக்குங்கிறாங்க. அந்த சம்பாலேயே ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பு சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. ஓகேங்களா, இந்த மாதிரி சம்பாலேயே பல வகையான வகைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி, ஸோ கோதுமைனா அதுல சில வகைகள் தான் இருக்கு, பட் நெல்ல பல வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி, இந்த 3 சிறுதானியமும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வளருமாமா. ஓகேங்களா, சோ வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி, இந்த 3 சிறுதானியமும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வளருமா. அதுலயும் தென் தமிழ்நாட்டுல தான், தென்பகுதி, தமிழ்நாட்டின் தென்பகுதியில தான் அதிகமா வளரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர் அப்படிங்கிற ஒண்ணுல வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, போர்ச்சுகீசிய தலைநகர் லிஸ்பனில் 1554 காட்டிலா அப்படிங்கிற நூல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. ஓகேங்களா, சோ இது வந்து இந்த காட்டிலா அப்படிங்கிற நூல் வந்துட்டு எப்போ 1554 மொழிபெயர்க்கிறாங்க. இது ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டது. ஓகேங்களா, இது தமிழ்ல தான் எழுதி மொழிபெயர்த்திருக்காங்க, பட் அதோட வடிவம் வந்துட்டு ரோமன் வரி வடிவில் இருந்திருக்கு. ஓகேங்களா, சோ அதோட பேர் என்ன அப்படின்னா
காட்டிலா டி லிங்குவா தமிழே போர்ச்சுகீசியஸ். ஓகேங்களா, தமிழ் போர்ச்சுகீசியஸ். ஸோ இது வந்துட்டு சிவப்பு கருப்பு அப்படிங்கிற 2 வண்ணங்கள் பொறுத்து எழுதப்பட்டது. ஓகேங்களா, ஸோ இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்து வடிவில், இது எப்படி ரோமன் வடிவில் தானே தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ மேலை நாட்டு எழுத்து வடிவில் அச்சேறிய முதல் மொழி வந்து எது அப்படின்னா தமிழ் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முதலியல்லே வந்துட்டு உரைநடை. உரைநடையின் அணிகலன், இது துணைப்படம். ஓகேங்களா, சோ உரைநடையின் அணிகலன் அப்படிங்கிற கட்டுரை எழுதுறது யாருன்னா எழில் முதல்வன். ஓகேங்களா, சோ எழில் முதல்வனை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுல இருக்கிற என்ன லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. குன்றூர் கிழார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க ஆசிரியப்பா எழுதுவதில் வல்லவர். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழ் முதல் கணினின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இது பாருங்க. முதல் தமிழ் கணினி அப்படின்னு இருக்கு பாருங்க. என்னன்னா திருவள்ளுவர் அப்படிங்கிற பேர்லதான் ஃபர்ஸ்ட் தமிழ் கணினி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணோம். அதோட பேர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர். ஓகேங்களா, 1983 செப்டம்பர்ல பண்ணாங்க. DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் அந்த கணினியை உருவாக்குச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு முதல்ல டேட்டாவை இன்புட்டாவும் தமிழ்ல டேட்டாவை இன்புட்டாவும் அவுட்புட்டாவும் கொடுத்துச்சு. என்னன்னா இப்ப நம்ம தமிழ்ல டைப் பண்ணி கூகுள்ல போய் ஒரு கொஸ்டின் கேட்கறோம்னா திருப்பி நமக்கு நான் தமிழ்லயே அது பதில் சொல்லும். அதுதான் இன்புட் அவுட்புட். ஸோ அந்த மாதிரி கொடுத்த முதல் கணினி எதுனா திருவள்ளுவர் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு சென்னை தேனாம்பேட்டையில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். ஓகேங்களா, புள்ளி விவர அலுவலகத்திலிருந்து தலைமைச் செயலகம், சென்னை தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அங்க என்னெல்லாம் டேட்டா சென்ட் பண்ணுமோ அதை தமிழ்ல சென்ட் பண்றதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா, சோ இது வந்து தமிழ் கணினியை பத்தி ஒரு 4 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லெசனுக்குள்ள வந்துடலாம். இந்த லெசன்ல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபுல்லாமே பாயிண்ட் தான். யார் சொன்னாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட், அது சொன்னது யாரு, அவ்வளவுதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய கண்ணாடி தான் வந்துட்டு வடபுற தென்புற கண்மாய்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த திருப்பரங்குன்றம் வந்துட்டு அந்த குன்றம்னா என்ன மலை, அந்த மலை ரொம்ப அழகா இருக்குமா. ஸோ அதை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்துட்டு தண்ணி எப்படி தண்ணியில் நம்ம முகம் பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஸோ அது கண்ணாடி மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால அந்த கண்மாயை வந்துட்டு கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த புக்ல இருக்குன்னா குறிஞ்சி மலர். அதோட ஆசிரியர் யாரு, பார்த்த சாரதி. ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 2வது, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாற்றின் அது உருவகம். ஓகேங்களா, சோ உவமை ஒரு பொருளுக்கு கம்பேர் பண்ணி இனி ஒரு பொருள் சொல்றோம்னா அது 2 டிஃப்ரெண்ட் இல்லாம 2மே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது, உருவகம். அதாவது மதிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மதி போன்ற முகம் சொல்ல மாட்டோம். அதாவது நிலா போன்ற முகம் கிடையாது, நிலாவே அந்த முகமே நிலாதான் அப்படிங்கிறது. ஸோ அதான் உருவகம். ஸோ இது அது உருவகத்துக்கான டெஃபினிஷன் கொடுத்தது யாரு, தண்டி. ஓகேங்களா, ஸோ இதுல அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. முகநிலவில் வியர்வை முத்து துளிர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, முகநிலவுனா என்ன, முகமே நிலவுதான், நிலவு போன்ற முகம் கிடையாது, முகமே நிலவுதான் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ தண்டி அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, களம் புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை சான்று. ஓகேங்களா, இது யார் எழுதுது அப்படின்னா அண்ணா. களம்புக துடித்த உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை சான்று. ஓகேங்களா, இதுல வெற்றி சாறு அப்படிங்கிறது உருவகம், அது எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதுல வந்துட்டு 3 விஷயம் பார்ப்போம். இணை ஒப்பு, சொல்முரண், அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். அந்த டெஃபினிஷனுக்கான எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகேங்களா, முதல் டெஃபினிஷன் பாருங்க. இணை ஒப்பு அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டு உமையணியை உரைநடையில பயன்படுத்தினா அதுதான் இணை ஒப்பு. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு உமையணின்னா என்ன, ஒரு சொல் இருக்கும், நடுவுல போல அப்படிங்கிற வார்த்தை இல்லாம அதோட மீனிங் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உவமையும் இருக்கும் உருவகமும் இருக்கும், நடுவுல போல அப்படிங்கிற வேர்டு இல்லாததான் எடுத்துக்காட்டு உமையணி. ஏன்னா திருக்குறள்ல பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதாவது செய்யுள்ள பயன்படுத்தாம உரைநடையில பயன்படுத்தினா அதுதான் என்னது, இணை ஒப்பு. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார். ஊர் கூடிய பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என காத்திருப்பர் காரியம் கை கூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. இங்க பாருங்க, இப்போ ஊர் கூட செக்கு தள்ள வேண்டும் என காத்திருப்போர் காரியம் கை கூடாது. அது போல புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை, அது போல அப்படின்னு வரணும். ஸோ அந்த போலங்கிற வேர்டு இல்லையா, அப்ப அதை நான் எடுத்துக்காட்டு உமையணி. ஓகேங்களா. ஸோ இது என்ன, இது எழுதுனது யார் அப்படின்னா வா ராமசாமி மழையும் புயலும் அப்படிங்கிற நூல்ல. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா அடுத்தது தொல்காப்பியர் சொல்லியிருக்கிற அக்ரிணை உயர்திணையாக கற்பனை செய்து எழுதுவது. அக்ரிணையை வந்துட்டு உயர்திணையாக கற்பனை செய்து எழுதுவது. ஓகேங்களா, அது என்னன்னா ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லி அங்க அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். ஓகேங்களா, என்னன்னா உயிரில்லாத பொருட்கள், இப்போ உயிரில்லாத பொருள் டேபிள் சேர் அதெல்லாம் பேசுற மாதிரி கற்பனை பண்ணி எழுதுறது தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இலக்கணை. அங்க பார்த்தது என்ன, இணையொப்பு. இது என்னது, இலக்கணை. ஸோ அதோட டெஃபினிஷன் சொன்னது தொல்காப்பியர். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும். மரம் கூப்பிடுமா, எப்படி கூப்பிடும் மரம்? மரத்துக்கு உயிர் இருக்குதா? உயிர் இருக்குது, பட் அது கூப்பிடுற தன்மை இருக்கா? இல்ல. சோ அந்த மாதிரி அக்ரிணை பொருட்கள் வந்து பேசுற மாதிரியும் மனிதர்களா கற்பனை பண்ணி சொல்றதா எனது இலக்கணை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. மரம் கூப்பிடும் விருந்து படைக்கும் ஆலமரம் நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அரசு கண்ணீர்படும் யான் விழுதின்றி வானுர ஓங்கியுள்ளேன் இப்படின்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லி கற்பனை செஞ்சு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது யாருன்னா திருவிக்கா தமிழ் தென்றல் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ உயிரில்லாத அக்ரிணை பொருட்களை வந்துட்டு பேசுற மாதிரி கற்பனை பண்ணி சொல்றது என்னது, இலக்கணை. ஓகேங்களா, அடுத்தது இது சும்மா நோட் பண்ணிக்கோங்க. காலையிலேயே மாலையும் வந்து விட்டது. இது நம்ம புக் பேக்ல இருக்கும். இது வந்து ஸ்லேடை இரு பொருள் பட பேசுவது. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு இது சொன்னது யாருன்னா கீவா ஜெகநாதன். அடுத்தது பாருங்க, தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் ராபிசே சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை சொன்னதே தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படித்த பழம்பதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவி வந்து இங்க எப்படி விழுகுது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, வட்ட சுனையிலே வெள்ளருவி வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் ஜாவலை பாலாவி போல் பறந்தெழுந்து மஞ்சினோடு கொஞ்சி சேர்ந்து விளையாடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து எதுகை மோனை அதிகமா இருக்கும். ஸோ படிக்கிறப்ப எதுகை மோனையா இருக்கும். இது வந்துட்டு தமிழ் இன்பம் அப்படிங்கறதுல ராபி சேதுப்பிள்ளை சொன்னது. ஓகேங்களா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 7வது, வாழ்க்கை நடத்த பொருள் வேண்டும், அரிசி காய் கனி வேண்டும், உடை வீடு வேண்டும், காசு வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மு வரததாசனார் நாட்டுப்பற்று அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா சொல்ல அளவா பயன்படுத்துறதுக்காக வேண்டும் வேண்டும் சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம வேண்டுங்கிற வேர்டையே ரிப்பீட்டடா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, சொல் கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுவது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, அதுலயே இனி ஒண்ணு, படிப்பதற்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மை. இது ஒண்ணு. அப்ப இலக்கணை பார்த்தோமா. அடுத்தது 3வது என்னது, முரண்படுமை. என்னன்னா பாக்குறப்போ எதிரா சொன்ன மாதிரி இருக்கும், ஆனா உண்மையா மீனிங் பார்த்தோம்னா அது உண்மையான வேர்டா தான் இருக்கும், எதிரா இருக்காது. ஓகேங்களா, படிப்பதற்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மை. ஓகேங்களா, சோ அது என்னது, முரண்படு மெய்மை. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த உலகில்
பயம் என்ற ஒன்றிற்கு தவிர எதற்கு பயப்பட வேண்டும். இது எப்படி இருக்குன்னா சுத்தி வளைச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஆனா என்ன, இந்த உலகத்துல இருந்து பயத்துக்கு தான் நம்ம பயப்படணும் அப்படிங்கிறது தான். ஸோ முரண்படாத உண்மைதான் அதை முரண்பட்ட மாதிரி சொல்றது. ஸோ அது பேர் என்ன, முரண்படு மெய்மை. அடுத்தது ரெண்டு ஆப்போசிட்டான வேர்டை சேர்த்து எழுதுறது சொல் முரண். முரண்பட்ட எழுத்தை சேர்த்து எழுதுறது சொல் முரண். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்க. கலப்பில்லாத பொய். பொய்னா என்ன, உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய். கலப்பு அப்படிங்கிறது ஓகே, கலப்பில்லாதனா எதிர்ச்சொல். ஸோ ரெண்டு சொல்லி சேர்த்து எழுதுறப்போ உண்மையான இதோட மீனிங் என்ன வருது, உண்மைங்கிறத வருது. ஓகேங்களா, ஸோ கலப்பில்லாத பொய் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டான வேர்டை சேர்த்து எழுதுறது. ஓகேங்களா, அடுத்தது எதிரினை இசைவு. சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுக்க எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைப்பது. ஸோ ஆப்போசிட்டான எதிர்ச்சொற்களை சேர்த்து எழுதுறது தான் என்னது, எதிரினை இசைவு. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. குடிசை ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே கோபுரம். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட்டான வேர்ட்ஸை சேர்த்து எழுதுறது. இது எழுதுனது யாருன்னா ஜீவானந்தம். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிளோட ஸ்டேட்மெண்ட் யாருன்னா ஜீவானந்தம். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேள்வியிலேயே பதில் இருப்பது போல எழுதுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அண்ணாவோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அவர் யார், அவர் பேசாத நாள் உண்டா, கேட்காத ஊர் உண்டா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கும். பட் எல்லா கேள்வியும் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்துட்டு அது பெரியார் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ கேட்கறதுலயே பதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது அண்ணா வந்துட்டு பெரியாரை பற்றி எழுதின ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அடுத்தது சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையில் உள்ள சிறப்பு தான் அதோட உச்சநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பாரதியாரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என்னுடைய நன்மை, இந்தியா என் இளமையின் மெத்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்துட்டு யாருன்னா பாரதி. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ இந்த லெசன் முடிஞ்சு. இந்த லெசனுக்கு வந்து இது எழுதுனது யார் அப்படின்னா எழில் முதல்வன். அவரை பத்தி பாத்திரலாம். புதிய உரைநடை என்னும் நூலில் உரைநடையின் அணிகலன் அப்படிங்கிற கட்டுரை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இவர் எழுதின புதிய உரைநடை அப்படிங்கிற நூல்ல இருந்தா இந்த கட்டுரை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த புதிய உரைநடை வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இவரோட இயற்பெயர் என்னன்னா மா ராமலிங்கம். ஓகேங்களா, மா ராமலிங்கம். அடுத்தது இவருக்கு 2 பாயிண்ட் தான். குடந்தை அரசு கல்லூரியில தமிழ் துறை தலைவரா இருந்திருக்காரு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் தனித்துறை தலைவரா இருந்திருக்கிறார், தமிழ் துறை தலைவரா இருந்திருக்காரு. இவர் எழுதின நூல்கள் என்னன்னா, இது ரொம்ப முக்கியம். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். ஓகேங்களா, ஸோ இந்த 3மே வந்துட்டு எழுதுனது யாருன்னா எழில் முதல்வன். ஸோ இந்த நூல்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஸோ இது மெமரி யோசிக்கிறப்ப எங்கெங்க இருந்து எங்கெங்க பார்த்தாலும் நீதான் இருக்க, அதான் மெமரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது புக் பேக்கு. அடுத்து இயல் 2 போயிடலாமா. ஸோ அடுத்தது பாருங்க, கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற டாபிக்ல ஃபுல்லா காற்றை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. காற்றை பத்தி யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இது. ஓகேங்களா, இதுவும் ஸ்டேட்மெண்டா பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் 50 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். அடுத்தது மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் சொன்னது யாரு, திருமந்திரம் திருமூலர் சொல்லியிருக்காரு. அதுலயும் காற்றை பத்தி தான் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இது சொன்னது யாரு, ஔவை குரல். ஔவை யார் சொன்னது, வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்துல. ஓகேங்களா, சோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் சொன்னது அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, இதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. கிழக்கு அப்படிங்கறதுக்கு இனி ஒரு பெயர் என்ன அப்படின்னா குணக்கு. ஏன் குணக்கு அப்படின்னா கிழக்கில இருந்து வீசுற காத்து கொண்டல் காற்று அப்படிம்பாங்க. அந்த கொண்டல் அப்படிங்கிறது குணக்கு அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து உருவானது. ஓகேங்களா, சோ இப்ப நாலு திசையா பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 4 திசையா பிரிக்கிறோம் அப்படின்னா இது வந்துட்டு கொண்டல் காற்று. மேப் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொண்டல் காற்று. ஓகேங்களா, ஏன்னா கிழக்குல இருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று. ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேற்கோடு இனியொரு பெயர் என்ன, குடக்கு. குடக்கு கோடை ஞாபகம் வச்சுக்கோ. குணக்கு கொண்டல், அப்ப மேற்குல இருந்து வீசுறது குடக்கு, குணக்கு கோடை. சோ குடக்குனா என்னது,
குடக்கு, மேற்கிலிருந்து வீசும் காற்று குடக்கு. ஸோ குடக்குல இருந்து கோடைன்னு வந்திருக்கு. ஏன் கோடை காற்றுன்னு சொல்றாங்க? இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு? பஞ்சாப் கிட்ட ராஜஸ்தான் டெசர்ட் இருக்கா? ஸோ டெசர்ட்ல இருந்து வீசினா அது ஹீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ மேற்குல என்ன இருக்கு? ராஜஸ்தான்ல இருந்து வீசுனா நம்மளுக்கு என்னது? டெசர்ட், அதனால ஹீட்டா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வடக்கு அப்படிங்கறத வாடை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பனிக்காற்று, ஊதை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்குல என்ன இருக்கு? வடக்குல என்ன இருக்குங்க? ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குதா, எவரெஸ்ட் இருக்குதா, அது என்னது? பனிமலை. ஸோ பனில இருந்து வீசுச்சுன்னா அது பனிக்காற்று. ஸோ வாடை காற்று, பனிக்காற்று, ஊதை காற்று. ஓகேங்களா? தெற்கிலிருந்து வீசுவது, தெற்குல என்ன இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குதா? ஸோ அது மலைகளால தடுத்து வீசுறப்போ ஆறு மலையால் வேகம் குறைந்து இதமா வீசுறதுனால அது தெற்குல இருந்து வீசுறது தென்றல் காற்று. ஓகேங்களா? ஸோ தெற்கு தென்றல் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தெற்குல நிறைய மலைகள் இருக்கு, அதோட வேகம் குறைந்து மரம் செடியெல்லாம் தாண்டி வர்றதுனால அது என்னது? தென்றல் காற்று. ஸோ தெற்குல வீசுச்சுன்னா அது என்னது? தென்றல் காற்று. ஸோ அங்க இருக்கிற ஏதோ ஒரு லொகேஷன் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காற்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேல பனிமலை இருக்கனால அது பனிக்காற்று, மேற்குல ராஜஸ்தான் இருக்கனால வெயில், ஸோ கோடை காற்று, கிழக்குல வந்துட்டு கொல்கத்தா கொண்டல் காற்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்குல இந்த மலைகள் தடுத்து வர்றதுனால இதமா இருக்கனால தென்றல் காற்று. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வண்டோடு புக்க மணவாய் தென்றல். இந்த ஸ்டேட்மெண்ட் யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா பல மலர்களின் மனத்தை அள்ளி கொண்டு வருது. இப்ப தெற்குல பார்த்தோம்ல, பல ஆறு மலை தாண்டி வருதுன்னு, அந்த மாதிரி பல மலர்கள் மேல வீசி வர்றதுனால அது மனமா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னது? சிலப்பதிகாரம்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, நந்தமிழும் தன்பெருனை நன்னதியும் சேர்பொறுப்பே செந்தமிழின் பின்னுதித்து தென்றல் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு அடுத்தது தென்றல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு தென்றல் விடு தூது அப்படிங்கிறது பத்மகிரியாரின் தென்றல் விடு தூது அப்படிங்கிற நூல்ல இருக்கு. இதுல இது எழுதுனது யாருன்னா பலபட்டடை சொக்கநாத பிள்ளை. ஓகேங்களா? அடுத்தது இது யாரு? கண்ணதாசன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தன்றலே. இந்த மலருந்து மலராது அப்படிங்கிற சாங் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இந்த லைன் வரும். ஸோ அது எழுதுனது யாருன்னா கண்ணதாசன். மலர்ந்து மலராத பாதி மலர் போலன்னு வரும் இல்லையா? சினிமா பாட்டு அதுல இருக்குது. நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கழியல் யானை கரிகால் வளவ. இது யாருன்னா வெண்ணி குவித்தியார் புறநானூர்ல சொல்லியிருக்கிறாங்க. கரிகால் வளவ அப்படின்னாலே தெரிஞ்சிருச்சா? யாரு? கரிகால் பெருவளத்தானை பற்றியது. ஓகேங்களா? அடுத்தது, வலிமிகின் வழி இல்லை. வலினா என்னது? காத்து. காத்து அதிகமான வேற வழி இல்லை அப்படிங்கிறது. சோ புறநானூர்ல ஐயூர் முடவனார் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுவும் காற்றை பற்றிய ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. இது சொன்னது யாருன்னா மதுரை இளநாகனார். புறநானூர்ல தான் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, காற்றாலை உற்பத்தியில. சோ காற்றாலை காற்று ஆற்றல் உற்பத்தியில வந்துட்டு இந்தியா 5ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு, அது நோட் பண்ணிக்கோங்க. ஆனா காற்று மாசுபாட்டுல இந்தியா வந்துட்டு 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, சாப்பாடு இல்லாம 5 நாள் கூட இருக்கலாம், நீர் இல்லாம 5 நாள் இருக்கலாம், 5 நாள் வாழலாம், சாப்பாடு இல்லாம 5 வாரம் இருக்கலாம். பட் உயிரிழப்பை தரும் காரணங்கள காத்து தான் வந்துட்டு ரொம்ப ஒரு நொடி கூட நம்ம அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உயிரிழப்பு தர காரணத்துல வந்துட்டு காற்று மாசுபாடு 5ஆம் இடத்துல இருக்கான். சோ காற்று மாசுபாடுனால அதிக பேர் இறக்குறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது, ஐநா சிறுவர் நிதியம். அதுல என்ன சொல்றாங்கன்னா காசு மாசுபாட்டால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நம்ம ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்றோம்ல, அது என்னன்னா ஹைட்ரோ கார்பன் குளிர்பதனி. குளோரோஃப்ளோரோ கார்பன் நம்ம ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்றோம், அதுக்கு பதிலாக ஹைட்ரோ கார்பன் யூஸ் பண்ணணும் குளிர்பதனில அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது, உலக சுற்றுச்சூழல் நாள் எப்போ? ஜூன் 5. இதெல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய டைம், நோட் பண்ணிக்கோங்க. உலக காற்று நாள் வந்துட்டு ஜூன் 15. இது ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஒட்டுக்க எழுதியிருக்கேன். சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5, காற்று நாள் ஜூன் 15. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம்.
இந்த குளோரோஃப்ளோரோகார்பன் பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க, ஹைட்ரோ கார்பன். இந்த குளோரோஃப்ளோரோகார்பன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வருது இல்லையா, இதோட ஒரு மூலக்கூறு ஒரு மாலிக்யூல் வந்துட்டு 1,00,000 ஓசோனோட மாலிக்யூல வந்துட்டு சிதைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, தனிநாயகம் அடிகள் சொல்லியிருக்கிறாங்க ஒன்றே உலகம் அப்படிங்கிற கட்டுரையில. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுறப்போ நம்ம ஊர்ல இருக்கிற திருவெம்பாவையே பாடுறாங்களாமா அவங்களோட தாய்மொழியில் எழுதி. ஓகேங்களா, அப்ப அது எவ்வளவு நல்ல கண்டென்ட்டா இருக்கும். சொன்னது யாருன்னா தனிநாயகம் அடிகள். அடுத்தது இதுவும் ஒரு காற்றை பற்றிய பாடல் தான், மென் துகிலாய் உடல் வருடி அப்படின்னு சொல்லிட்டு. இது எழுதுனது யாருன்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி. ஓகேங்களா, இதை படிச்சு ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வாசிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆக்சிஜன் விற்கும் நிலையங்கள் வந்துட்டு ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி காற்று மாசுபாடு ஆகுறதுனால. அடுத்தது பாருங்க, தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அதோட வெள்ளை பளிங்கால ஆனது அதுவே வந்துட்டு இப்ப காற்று மாசுபாட்டுனால மஞ்சள் பழுப்பு நிறத்துல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஹிப்பல்ஸ். இவர் வந்துட்டு காற்று வச்சுதான் எந்த திசையில வந்துட்டு பயணிக்கலாம் படகு அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதனாலதான் ஹிப்பல்ஸ் பருவ காற்றுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஹிஸ்டரியில கூட படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஹிப்பல்ஸ் பருவ காற்றுன்னு. ஓகேங்களா, இவர் வந்து யாருன்னா கிரேக் மாலுமி. ஓகேங்களா, அவங்க முசிறி துறைமுகத்துக்கு நேர் வழியை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க, பருவ காற்று எப்படி வருதுங்கிற டைரக்ஷனை பொறுத்து நம்ம போகணும், இந்த டைம்ல போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ யவன கடல் வணிகம் பெருகிறதுக்கு காரணம் பருவக்காற்று தான். பருவக்காற்றின் பயனை ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு சொன்னது யாரு, ஹிப்பல்ஸ் தான். அடுத்தது பாருங்க, சோ இது நமக்கு தெரியும், நம்ம ஜியாகிரபியில படிச்சிருப்போம். தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்குனா என்னது, மேற்கு தெற்கு, தெற்கிலிருந்து மேற்காக வீசுறது எனது தென்மேற்கு பருவக்காற்று. ஜூன் செப்டம்பர் மாசத்துல வீசுது, இதுலதான் இந்தியாவுக்கு 70% மழை வருது. ஓகேங்களா, அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று, வடக்கிலிருந்து கிழக்காக வீசும் பருவக்காற்று. இது அக்டோபர் டிசம்பர்ல வீசுது, இதுல வந்துட்டு தாழ்வு மண்டலம் புயல் அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த மந்த்ல தான். ஓகேங்களா, ஸோ இது அடுத்த லெசன் இயல் 2ல துணைப்பாடம். ஓகேங்களா, இது என்னன்னா அந்த புயல்ல வந்துட்டு ஒரு கப்பல் எப்படி போகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி லெசன் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு பெருசா அந்த இம்பார்ட்டன்ட் இருக்காது. சிங்காரம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஸோ இந்த புயல்ல ஒரு தோணி அப்படின்னு எழுதுனது யாருன்னா சிங்காரம். இது என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா, இது வந்து புலம்பெயராத தமிழர் பற்றிய முதல் புதினம். ஓகேங்களா, ஸோ ஒரு இலங்கையிலிருந்து வராங்கன்னா புலம்பெயராம இருக்கிறாங்களே அவங்கள பற்றின ஃபர்ஸ்ட் புதினம் எழுதுனது யாருன்னா சிங்காரம் தான். ஓகேங்களா, அவர் வந்துட்டு இந்தோனேஷியாவில் இருந்த போது மெபின் நகரில் இருந்த போது. ஓகேங்களா, இந்தோனேஷியாவில் மெபின் நகர்ல இருந்தப்ப 2ஆம் உலக போர். ஸோ அப்போ தென்கிழக்காசிய போர். ஓகேங்களா, அந்த டைம்ல வந்துட்டு மலேசியா இந்தோனேஷியாவில இருந்து நிகழ்ந்ததா கற்பனையா படைச்சது தான் இந்த புதினம். ஓகேங்களா, இதுக்கு வந்து கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயத்துல இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சில மீனிங் மட்டும் பாத்துக்கோங்க. தொங்கான் அப்படின்னா என்னன்னா கப்பல். ஓகேங்களா, கப்பித்தான் அப்படின்னா அந்த கப்பலோட கேப்டன், தலைமை மாலுமி. ஓகேங்களா, இந்த 2 மீனிங் பாத்துக்கோங்க. அடுத்தது சிங்காரம் பத்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னா சிவகங்கை சிங்கம் புணரியில பிறந்தவர். ஸோ பேர்லயே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சிவகங்கை சிங்கம் புணரி. ஓகேங்களா, ஸோ அவர் வேலை செஞ்சது இந்தோனேஷியால. இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழ்ல பணியாற்றி இருக்காரு. ஓகேங்களா, அவரோட சேவிங்ஸ் 7.5 லட்சத்தை வந்துட்டு மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா, 3 பாயிண்ட் தான். அடுத்து புயலுக்கு வந்துட்டு பெயர் வைக்கிறாங்கல்ல, ஸோ அதை பத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உலக வானிலையில மண்டல சிறப்பு வானிலை அப்படிங்கிறது புதுடெல்லியில இருக்கு. அதுதான் வந்துட்டு அது எப்ப உருவாச்சு அப்படின்னா 2004 செப்டம்பர்ல உருவானது. ஓகேங்களா, இது வந்துட்டு 64 பெயர்கள் வந்துட்டு இப்ப புயலுக்கு கொடுத்துருக்குது. ஓகேங்களா, எங்கெங்க இருந்து என்னென்ன பெயர்கள் அப்படின்னா, இந்த 64 பெயர் வழங்கிய நாடுகள் எது அப்படின்னா பங்களாதேஷ், மியான்மர், ஓமன், இந்தியா, மாலத்தீவ், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. ஓகேங்களா, சோ இந்தியா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா
இந்தியாவை வச்சுட்டு வங்கதேசம் ஞாபகம் வச்சுக்கலாம், பாகிஸ்தான் இதெல்லாம் இந்தியாவை சுத்தி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, மாலத்தீவு இதெல்லாம். அதுக்கப்புறம் மியான்மர், தாய்லாந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எந்த நாட்டுல இருந்து எந்தெந்த பெயர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்தியால வந்துட்டு என்னென்ன பெயர் கொடுத்துருக்காங்கன்னா அக்னி, ஆகாஷ், பிஜிலி, ஜல் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லெஹர் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜல் அப்படின்னா 4 பூதம் அப்படின்னு அர்த்தம், லெஹர் அப்படின்னா அலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது மேக், சாகர், வாயு அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் பேர் வைக்கல, இனிமேல் தான் வைப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலங்கையில வந்துட்டு கஜா அப்படிங்கறது வச்சிருக்காங்க. கஜா புயல் சொன்னாலும் அது இலங்கை கொடுத்த பெயர். அடுத்து பெய்டி அப்படிங்கிறது தாய்லாந்துல கொடுத்த பெயர். ஓகேங்களா, ஸோ இங்க மீனிங் கொடுத்துருவாங்க பாருங்க. பறவை, அவுளியா அப்படின்னா அது பேர் வந்து மீன் வகைகள். ஓகேங்களா, அடுத்தது பிளவான் அப்படிங்கிறது என்னன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு பிளேஸோட இடம். இதெல்லாம் அந்த கட்டுரையில வரும். ஸோ அதுக்காக மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இயல் 3. ஸோ இதுல ஃபுல்லா வந்துட்டு விருந்து பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னது யாரு? தொல்காப்பியம். அடுத்தது தொல்லோர் சிறப்பின் விருந்ததில் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா கண்ணகியோட ஸ்டேட்மெண்ட். இது எங்க இருக்குன்னா சிலப்பதிகாரம்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கம்பர் வந்துட்டு விருந்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா கல்வி செல்வம் உள்ள பெண்கள் வந்துட்டு விருந்தும் ஈகையும் செய்வர் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லி இருக்கிறார். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே. இது கம்பராமாயணம் இருக்கு. ஓகேங்களா, இது என்னது 3வது ஸ்டேட்மெண்ட். அடுத்தது கலிங்கத்து பரணி. இது எல்லாமே விருந்த பற்றி ஒரு நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். கலிங்கத்து பரணியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது 5வது உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிதென தமியர் உணரும் இல்லை. அமிழ்தமே கொடுத்தாலும் தானா சாப்பிட மாட்டோம், அடுத்தவங்களுக்கு கொடுத்துதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புறநானூர்ல எழுதுனது யாருன்னா கடலுள் மாய்த்த இளம் பெருவழுதி. ஓகேங்களா, அடுத்தது அள்ளில் ஆயிரம் விருந்துவரின் உவக்கும். ஓகேங்களா, இருட்டு நேரத்துல விருந்துக்கு வந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு விருந்து படைப்போம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு நற்றிணை. அடுத்தது காலின் 7 அடி பின் சென்று, அவங்க போறாங்கன்னா அவங்க கூடயே போய் திரும்பி போறப்போ பின்னாடியே போய் அவங்கள வழி அனுப்பணும் அப்படின்னு சொன்னது பொருணர் ஆற்றுப்படை. ஓகேங்களா, அடுத்தது குரல் உணர்ந்து விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இல்லல். ஓகேங்களா, ஸோ விதைக்கிறதுக்காக வச்சிருந்த நெல், வேற நெல்லே இல்லை, அடுத்த விவசாயத்துக்கு விதைக்கிறதுக்கு இருந்த நெல்லை வந்துட்டு எடுத்து விருந்து படைத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் எங்க புறநானூறு. நெருணை வந்த விருந்தினருக்கு மற்ற தன் இரும்பு புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீழியால். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேத்து வந்தவங்களுக்கு விருந்து படைக்கிற காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட இரும்பு வாழை வச்சு விருந்து படைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்தவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்த யாழ் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு விருந்து படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ வறுமையிலையும் விருந்து படைக்கிறாங்க, அவ்வளவுதான். அடுத்தது இளையான்குடி மாரநாயனார் அப்படிங்கிறவங்களோட வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்கிறதுக்கு அவங்க கிட்ட தானியம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க விதைச்சிட்டாங்க ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி விதைச்ச விதைக்கிறதுக்கு வச்சிருந்த நெல்லை சமைச்சு போட்டது. இது விதைச்ச நெல்லை மண்ணுல இருந்து அரிச்சு எடுத்து விருந்து படைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு பெரிய புராணம். ஓகேங்களா, அடுத்தது நெய்தல் நிலத்தவர் பாணரை வரவேற்று. நெய்தல்னா என்ன? இந்த பீச். ஓகேங்களா, கடலும் கடல் சார்ந்த இடம். அங்க என்ன இருக்கும்? மீன் தான் இருக்கும். மீனும் கறியும் பிறவும் கொடுத்தனர். ஸோ இது என்னது? சிறும்பான் ஆற்றுப்படை. ஓகேங்களா, மீன் குழம்பு பானையில வச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ மீன் அப்படின்னா சிறும்பான் ஆற்றுப்படை, பானை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளிரோ. ஸோ எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு, கேட்டு சாத்த போறோம், வேற யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்கறது. ஸோ இது வந்து எங்க குறுந்தொகை. ஓகேங்களா, அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தோடு
உண். யாரு? ஔவையார் கொன்றை வேந்தன்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வரகரிசி சோறும் வழுந்துணங்காய் வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுவும் யாருன்னா ஔவையார் சொன்னதுதான். ஓகேங்களா? இங்க பாருங்க, இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்தால் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்தது ஆண்டுதோறும் வாழை இலை மீன் விருந்து எங்க நடத்துறாங்கன்னா அமெரிக்கால ஒரு சங்கத்துல நடத்துறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சத்திரங்கள் சத்திரங்கள் வந்துட்டு அந்த காலத்துல நாயக்கர் மராட்டியர் காலத்துலதான் வந்துட்டு அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த லெசன் பாருங்க, இயல் 3ல துணைப்பாடம். ஓகேங்களா? கோகுலபுரத்து மாக்கள் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடம். இது எழுதினது யாருன்னா கி ராஜநாராயணன். ஓகேங்களா? கோகுலபுரத்து கிராமம் அப்படிங்கிற புதினத்தை தொடர்ந்து எழுதிய கதை. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு இந்திய விடுதலை போராட்டத்தை பேக்ரவுண்டா வச்சு எழுதப்பட்ட கதை. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு 1991ல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. எது? கோகுலபுரத்து கிராமம். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு கீராங்கிறது யாருன்னா கி ராஜநாராயணன். அவரோட ஊர் இடைச்செவல் இருக்குல்ல, அவங்களோட வாழ்வியலை கற்பனை பண்ணி எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது ராஜநாராயணனை பத்தி பார்க்கலாம். சிறுவர் நாடோடி கதைகள் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாருன்னா கி ராஜநாராயணன் தான். கரிசல் எழுத்தாளர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இவரோட கதைகள் கி ராஜநாராயணன் கதைகள் அப்படின்னு சொல்லி தொகுத்து நூலா வெளியிட்டு இருக்காங்க. கரிசல் வட்ட சொல்லகராதி அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காரு. ஓகேங்களா? கரிசல் இலக்கியம் இவரை தொடங்கி பின்னாடி வந்தவங்க எல்லாரும் கரிசல் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இலக்கியமே வந்துட்டு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, இவரோட ஸ்லாங்ல எழுதுறது. ஓகேங்களா? சோ அடுத்தது இயல் 4. இது வந்துட்டு சும்மா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இப்போ ஏஐன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, யூடியூப்ல எல்லாம் நம்மளுக்கு பாக்குறோம் இல்லையா, அது ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஸோ இதுல ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பெருசா சிலபஸ்லயும் கவர் ஆகாது, அதனால இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினி இருந்து வளர்ச்சி அடைஞ்சனால இணையம் அதிகம் அதெல்லாம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, வேர்ட் ஸ்மித் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இது பேர் எழுத்தாணி அப்படின்னு சொல்றாங்க. இயல்பான மொழி நடையை உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ நார்மலா நம்ம புக்ல படிக்கிற மாதிரி இல்லாம நம்ம பேசுற மாதிரி ஸ்லாங் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட், வாட்சன் அப்படிங்கிறது கணினி. இது என்ன பண்ணும்னா 2 கோடி தரவுகள் 2 கோடி டேட்டாவும் ஒரே நேரத்துல அலசி ஒரு நோயாளி ஒருவரோட புற்றுநோயை ஈஸியா வந்துட்டு கண்டறிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு என்னது? ஒரு ஏஐ கம்ப்யூட்டர் தான். அடுத்தது சீனால வந்துட்டு 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனையில வந்துட்டு என்ன சொல்றது, ரோபோட்டிக்ஸ் வச்சிருக்காங்க, இயந்திர மனிதர்களை வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? புறநோயாளிகளை வந்துட்டு பாக்குறதுக்காக. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்னா பாரதியாரோட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்தியாவில வந்துட்டு பாரத் ஸ்டேட் பேங்க் அது வந்துட்டு இலா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அது வந்து ஒரு வினாடிக்கு 10,000 டேட்டா வந்துட்டு அனலைஸ் பண்ணுமாமா. அடுத்தது பெப்பர் அப்படிங்கிற ஒரு ரோபோ ஜப்பானோட சாஃப்ட் வங்கி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சவ் அப்படிங்கிற ஒரு துறைமுக நகர் இருந்திருக்கு. அங்க பண்டைய தமிழ் வணிகர்கள் இங்கு சென்று வந்ததால் அங்க சிவன் கோயில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீனால வந்துட்டு சிவன் கோயில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இன்னுமே வந்துட்டு சோழர் கால சிற்பங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இந்த லெசன்ல மெயினான பாயிண்ட். அடுத்தது 4வது இயலோட துணைப்பாடம்.
விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தை பத்தி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது சென்னை கோட்டூர்புரத்துல இருக்கு. 1988 வந்துட்டு நிறுவி இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவிலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 360 டிகிரி வியூல வந்துட்டு உருவானது அதுதான். ஓகேங்களா, இங்க வந்துட்டு அரைவட்ட வானத்திரை அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. அது 2009ல அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த விண்ணை தாண்டிய நம்பிக்கையில ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவங்களோட ஸ்டோரி தான் இருக்கும். இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இவரோட ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்துட்டு ஐன்ஸ்டீன், தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர். ஓகேங்களா, ஓகே, இவருக்கு வந்துட்டு அந்த 21 வயசுல பக்கவாதம் மாதிரி வந்ததுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டு அவர் மூச்சு தடங்களால பேசவே முடியாத நிலைமை இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துமே வந்துட்டு நிறைய கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு செயற்கை நுண்ணறிவு கணினி ஏஐயோட கணினி உதவியுடன் பேரண்டம், பெருவடிப்பு, கருந்துளை போன்ற கொள்கைகள் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. அது போக அதை வந்துட்டு கணிதவியல் அடிப்படையில விளக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது அவரோட ஸ்டேட்மெண்ட். இப்புவியின் படைப்பில் கடவுள் என்ற ஒருவர் இருந்தார் என்பதை மறுத்தது வந்துட்டு அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரபஞ்சத்தை இயக்குறது வந்துட்டு கடவுள் என்ற கட்டமைப்புக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அது ஒரு ஆற்றல தான் பிரபஞ்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவரை பத்தின ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அடுத்தது பாருங்க, இயல் 5 மொழிபெயர்ப்பு கல்வி. ஓகேங்களா, மொழிபெயர்ப்பை டிரான்ஸ்லேட் பண்றது. ஸோ அது வந்துட்டு எந்தெந்த இடத்துல பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் இது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யாரு? மனவை முஸ்தபா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும். ஏன்னா இப்ப எனக்கு தமிழ் தெரியுதுன்னா இங்கிலீஷ் தெரியுறவங்க கூட நம்ம எப்படி பேச முடியும்? ஸோ அதுக்கு மொழிபெயர்ப்பு தேவை அப்படின்னு சொன்னது யாரு? மூக்கு ஜெகநாதர். இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு இம்பார்ட்டண்டா யார் யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது பாத்துக்கலாம். ஒரே நிமிஷம், வீடியோ தான். ஓகே, மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு சொன்னது யார் அப்படின்னா வந்துட்டு தொல்காப்பியர். ஓகேங்களா, அடுத்தது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மகாபுரி சங்கம் வைத்தும். இது சொன்னது யாருன்னா சின்னமனூர் செப்பேட்ல இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல்கள் என்னன்னா பெருங்கதை, சீவக சிந்தாமணி, ராமாயணம், வில்லி பாரதம். இதெல்லாமே வந்துட்டு வடமொழி நூல்களை தழுவி படைக்கப்பட்டது. ஓகே, வேற என்ன இங்க இம்பார்ட்டன்ட்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது வந்துட்டு அமெரிக்கா ஜப்பான் வார்ல அமெரிக்கா சொல்றது சரண அடையலைன்னா குண்டு வீசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜப்பான் வந்து மொகுசாய்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்றாங்க. அமெரிக்கா வந்து மறுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு குண்டே வீசிடுறாங்க. பட் அதோட உண்மை பொருள் என்ன அப்படின்னா டைம் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அது தெரியாம வந்து போரே நடந்திருக்கு. ஸோ மொழிபெயர்ப்பு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஷேக்ஸ்பியர் வந்துட்டு ஜெர்மனில மொழிபெயர்ப்பாளரா அறிமுகமானவர் தான். ஓகேங்களா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். வேற என்ன? ஓகே, மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா கம்பன், ஷேக்ஸ்பியர் இவங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றது? மொழிபெயர்ப்புனால தானே அறிமுகமானவங்க. கம்பராமாயணத்தை வந்துட்டு மொழிபெயர்த்தது தானே கம்பர். ஓகேங்களா, ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு வங்க கவிதையான கீதாஞ்சலி அப்படிங்கறது வந்துட்டு மொழிபெயர்த்து இருக்காரு. ஓகேங்களா, ஸோ இங்கிலீஷ்ல வந்துட்டு மொழிபெயர்த்து இருக்கிறாரு. அடுத்தது அவர் வந்துட்டு 1913 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து இது பாருங்க,
ரயில் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரயில் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா வந்துட்டு 100 ரயில் ஸ்வீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ரயிலில் உறங்கி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த ரயில்வே தண்டவாளத்தோட குறுக்கு கட்டையில தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரயில் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது கேமல். கேமல் அப்படிங்கிறதுக்கு ஒட்டகம்னு மீனிங் இருக்குது, கயிறு அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸோ அந்தந்த வேர்டு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான மொழிபெயர்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னா வந்துட்டு மலையாளத்துலதான் மொழிபெயர்க்கும். மலையாளத்துல சொன்னாங்க பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மலையாளத்துலதான் புதை சாக்கடை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது புதை சாக்கடை. டெலி அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு நம்ம வந்துட்டு டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலமெட்ரி அப்படிங்கிறது நிறைய வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல பெருசா இதுல வேற என்ன இம்பார்ட்டண்டா இருக்குன்னா இங்க பாருங்க, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும். இது சொன்னது யாருன்னா குலோத்துங்கன். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை வளங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இது சொன்னது யாருன்னா பாரதியார். அடுத்தது தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இதுவும் வந்துட்டு பாரதியாரோட ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இதெல்லாம் புக் பேக்கு. ஸோ இது வந்துட்டு உரைநடை கொடுத்துருக்குறாங்க, 5வது இயலோட உரைநடை. உரைநடையில வந்துட்டு இந்த உரைநடை என்னன்னா புதிய நம்பிக்கை. இது எழுதுனது யாருன்னா கமலாலயன். இது வந்துட்டு மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிறவங்களை பத்தின பாடம் தான் இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிறவங்க யாருன்னா அமெரிக்க கருப்பின பெண்மணி. அவங்க வந்துட்டு உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணங்காட்டி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பள்ளியே ஒரு ஸ்கூலே கட்டுறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்டோரி. ஓகேங்களா, அடுத்து இங்க பாருங்க, கமலாலயன். கமலாலயனோட இயற்பெயர் என்ன? வே குணசேகரன். ஓகேங்களா, மேரியோட வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல நூலா எழுதுறாரு. ஓகேங்களா, அது போக வயது வந்த ஒரு கல்வி திட்டத்துல ஒரு ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. ஓகேங்களா, அவ்வளவுதான். அடுத்து இங்க பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இது யார் எழுதுனது? பாரதியார். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இயல் 6. ஸோ என்னன்னா நாடகக்கலை. நாடகக்கலை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நாடகக்கலையில ரொம்ப முதன்மையா இருக்கிற முத்துசாமி அப்படிங்கிறவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது 2 தான் இந்த லெசன்ல இருக்கும். கூத்துப்பட்டறை முத்துசாமின்னு தான் ஒரு பேரே. அவர் வந்துட்டு கலை ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் பார்த்தா மொழி ஞாயிறு யாரு? தேவனைய பாவானார். இது வந்து கலை ஞாயிறு. ஓகேங்களா, இவரை வந்து கலை ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நாடகக்கலை மீட்டெடுக்கிறது இவரோட குறிக்கோள். ஓகேங்களா, இந்திய அரசின் தாமரை திருவிருது, கலைமாமணி விருது எல்லாம் வாங்கி இருக்கிறாரு. அது போக எவ்வளவுதான், இதுல பெருசா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிடையாது. ஓகே, இது வந்துட்டு யாரு? முத்துசாமி அப்படிங்கிறவங்களோட பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒவ்வொரு வகையான ஆட்டம், நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன வகையான நாடகக்கலை இருக்கோ அது கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கரகாட்டம். ஓகேங்களா, கரகாட்டம்னா என்ன? கரகத்தை வந்து தலையில வச்சு ஆடுறதுதான் கரகாட்டம். இதுக்கு வந்துட்டு என்னென்ன கருவிகள் யூஸ் பண்றாங்கன்னா நையாண்டி, நாகசுரம், தவில், பம்பை. ஓகேங்களா, கரகத்தை பத்தி ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா செய்யுள்ள நீரல வரியா கரகத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சொன்னது யாரு? புறநானூர்ல. அடுத்தது மாதவி ஆடிய 11 ஆடல்கள்ல குடக்கூத்து அப்படிங்கிறது கரகாட்டமும் இருந்துச்சு அப்படின்னு சிலப்பதிகாரம்ல சொல்லியிருக்காங்க. சோ அந்த குடக்கூத்துங்கிறது என்னன்னா கரகாட்டத்துக்கு அடிப்படையா இருக்கிறது. ஸோ குடத்தை வச்சுதான் ஆடுவாங்க கரகாட்டம். ஸோ அதோட அடிப்படை தான் குடக்கூத்து. அடுத்தது பாருங்க, மயிலாட்டம். மயிலாட்டம்னா என்னது? மயில் மாதிரி ஆடுறது. ஓகேங்களா, அதான் மயிலாட்டம். இது வந்து கரகாட்டத்தின் துணை ஆட்டம் சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மயில் வடிவ கூட்டுல ஆடுவாங்க. இதுக்கு வந்து இசைக்கப்படும் இசை வந்துட்டு நையாண்டி மட்டும்தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது காவடி ஆட்டம்.
கா அப்படிங்கறதுக்கான மீனிங் என்னன்னா பாரம் தாங்கும் கோல். ஸோ அந்த கா அப்படிங்கிற இந்த காவடி வச்சு ஆடுறதா என்னது காவடி ஆட்டம். அது வந்துட்டு மச்ச காவடி, சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி அப்படின்னு பல வகையான காவடி இருக்கு. இது வந்து இலங்கை மலேசியால வந்துட்டு அதிகமா ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒயிலாட்டம். ஒயிலாட்டம்னா அந்த ஒரு கையில ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வச்சுட்டு ஆடுவாங்க இல்லையா, ஸோ அது இது வந்துட்டு மோஸ்ட்லி ஆண்கள் தான் ஆடுறாங்க. இது கம்பீரத்துடன் ஆடுதல் தான் தனி சிறப்பு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட இசைக்கருவி என்னன்னா சிங்கி, டோலக், தப்பு, தவில், தோளால் கட்டப்பட்ட குடம். இதுதான் வந்துட்டு இது ஓகேங்களா. இது வந்து மோஸ்ட்லி யார் ஆடுவாங்கன்னா ஆண்கள் தான் அதிகமா ஆடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேவராட்டம் அல்லது சேர்வை ஆட்டம். ஓகேங்களா. சோ இதோட இசைக்கருவி என்ன, இதுவும் ஆண்கள் மட்டும்தான் ஆடுறாங்க. இதோட இசைக்கருவி உருமி, தேவ துந்தும்பி அப்படிங்கிற இசைக்கருவி யூஸ் பண்றாங்க. இதுல மெயினான என்னன்னா 8 to 13 கலைஞர்கள் ஆடுறாங்க. ஓகேங்களா. இது சடங்குக்காக ஆடுறது. சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா இதெல்லாம் தான் இதோட இசைக்கருவிகள். இந்த பொய்க்கால் குதிரை ஆடுறதுல மெயின் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா போல செய்தல் அப்படிங்கிற ஒரு பண்பை பின்பற்றி ஆடுறதுதான் பொய்க்கால் குதிரை ஆட்டம். இதுல வந்து புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ மராட்டியர் தஞ்சை வந்த காலத்துலதான் மராட்டியர் காலத்துலதான் வந்து இது தஞ்சாவூர்ல பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதோட இசையும் நையாண்டி, நாகசுரம். ஓகேங்களா. இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தான்ல கச்சி கொடி என்று அழைக்கப்படுகிறது. கேரளால குதிரை கழி. ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது தப்பாட்டம். தப்பு அப்படிங்கிற இசைக்கருவி என்னது, தோளால கட்டப்பட்டது. அது சாது, அது வந்து இசைக்கிறப்ப தப் தப்புன்னு சவுண்ட் வரனால அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஆண்கள் மட்டுமே ஆடிய ஆட்டம். ஓகேங்களா. இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதிலை, திமிலை, துடி, தம்பட்டமும் பெருக அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது எழுதுல. இது வந்துட்டு திருப்புகழ் அப்படிங்கறதுல அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்கள்ல மெயினானது பறையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தப்புனாலும் பறையினாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க புலியாட்டம். புலி போல வேடமிட்டு ஆடுறது என்னது புலியாட்டம். இதுக்கான இசைக்கருவி வந்துட்டு தப்பு மட்டும்தான். ஓகேங்களா. இது எந்த மாதிரிலாம் ஆடுவாங்க, நடந்து, பாய்ந்து, பதுங்கி அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. தெருக்கூத்து. ஓகேங்களா. தெருக்கூத்து அப்படிங்கிறது அந்தந்த தெருவுல நடத்துறது. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தெருக்கூத்து நடத்தி இருக்கிறாங்க. சோ தெருக்கூத்து வந்து வேளாண்மை செய்யறவங்களோட கலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. வேளாண்மை செய்வோரின் கலை. ஓகேங்களா. அர்ச்சுனன் தவசு அப்படிங்கிறது மழைக்காக நடத்துற கூத்து பேரு அர்ச்சுனன் தவசு, மழை வரணுங்கிறதுக்காக வேண்டி. ஓகேங்களா. ஓகே. இது வந்து கதைகளி போல் செவ்வியல் கலையா மாத்துறதுக்காக தான் யாரு முத்துக்குமார் முயற்சி பண்றாருன்னு போட்டிருக்காங்க. அடுத்து தோல்பாவை கூத்து. இது என்னன்னா தோல்ல செஞ்ச பொம்மை இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு துணிக்கு பின்னாடி வச்சுட்டு அதோட நிழல வந்து ஆட்டி ஆட்டி கூத்து மாதிரி பண்ணுவாங்களா, அதுதான் வந்துட்டு தோல்பாவை கூத்து. இது என்னன்னா திருக்குறள்ல வந்து இது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மரப்பாவை. திருக்குறள்ல இது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க மரப்பாவை. ஓகேங்களா. திருவாசகம் பட்டினத்தார் பாடல்லே தோல்பாவை பத்தி கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான். இதுல வந்துட்டு பெருசா ஒண்ணும் இல்ல. அடுத்தது பாருங்க பாய்ச்சல். இது வந்துட்டு இதோட துணை பாடம். பாய்ச்சல் அப்படிங்கிறது வந்து அந்த கூத்துக்கலை பத்தினதான் இருக்கும். இது எழுதுனது யாருன்னா சா கந்தசாமி அப்படிங்கிறவங்க. தக்கையின் 4 கண்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து இதை எடுத்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சா கந்தசாமி அப்படிங்கிறவங்க மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்துல பிறந்தவங்க. அவங்க வந்துட்டு எழுதின புதினம் என்னன்னா சாயாவனம் அப்படிங்கிற புதினத்தினாலதான் அவங்க புகழ் பெற்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இப்படி எழுதிக்கோங்க தனித்தனியா ஒரு புதினத்தோட சிறப்பு. சுடுமண் சிலை அப்படிங்கிறது குறும்படம். ஓகேங்களா. அதுக்கு அனைத்துலக விருது வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இவர் எழுதின புதினங்கள் என்னென்னா அது போக
தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம், சாந்தகுமாரி. ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இயல் 7. இது வந்துட்டு மாப்போ சிவஞானம் பத்தி கொடுத்திருப்பாங்க. சிற்றகள் ஒளி அப்படிங்கிறது. இந்த சிற்றகள் ஒளி அப்படிங்கிறது வந்துட்டு மாப்போ சிவஞானத்தோட எனது போராட்டம் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு தன் வரலாறு நூல் எழுதியிருப்பாரு. ஸோ மாப்போ சிவஞானத்தோட வரலாற்று நூல் தான் எனது போராட்டம். ஓகேங்களா, ஸோ மாப்போ சிவஞானத்தை பத்தி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இவர் வந்துட்டு சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். ஓகேங்களா, ஸோ 1952 54 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர். அதுக்கப்புறம் 72 78 வரைக்கும் சட்டமன்ற மேலவையோட தலைவரா இருந்திருக்கிறாரு. தமிழக கழகம் அப்படிங்கிறது யாரு? தமிழ் கழகம் யாரு? தேவனைய பாவாணர். தமிழ் அரசு கழகம் யாரு? மாப்போ சிவஞானம். ஓகேங்களா, 1966 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. எதுக்குன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக. ஓகேங்களா, இவருக்கு வந்துட்டு திருத்தணி சென்னையில சிலை இருக்குது. ஓகே, வேற என்ன? சோ மாப்போ சிவஞானம் பிறந்த டேட் கொடுத்துருக்குறாங்க 1906 ஜூன் 26 தான் வந்து அவர் பிறந்திருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது அது இங்க இருக்கா? அடுத்தது சென்னை 1000 விளக்கு சால்வன் குப்பம் பகுதியில பிறந்திருக்கிறாரு. பெற்றோர் வந்து பொன்னுசாமி, சிவசாமி. பெற்றோர் இட்ட பெயர் என்னது? ஞான பிரகாசம். அது வந்து சரபையர் அப்படிங்கிற முதியவர் தான் இவருக்கு சிவஞானி அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்தாரு. அதை வந்து இவர் சிவஞானம் அப்படின்னு மாத்திட்டாரு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதுல பெருசா இல்லை. இதுல வந்துட்டு இவங்க எப்படி ஸ்கூலை விட்டு நின்னாங்க, 3ஆம் வகுப்போட அவங்க வந்துட்டு ஸ்கூலை விட்டு நின்றுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு பாடுற பாடல்களை கேட்டுதான் வந்துட்டு அவர் சந்தம், எதுகை, மோனையெல்லாம் கத்துக்கிட்டாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அறிவு விளக்கம் பெற 2 வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரு? மாப்போ சிவஞானம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து கல்வி, இன்னொன்னு கேள்வி. சோ கல்வி வழியா நம்ம கத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கேட்டு இன்னொருத்தவங்க சொல்றது கேட்டு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யாரு? மாப்போ சிவஞானம். அடுத்தது திருப்பாதிரி புலியூர் ஞானியர் அடிகள். இவர் தான் வந்துட்டு இவர் கல்வி தான் படிக்கல. சோ அப்ப கேட்டு கேட்டு கத்துக்கிட்டதுக்கு வந்துட்டு கேள்வி ஞானம் அதிகமா பெருகுனதுக்கு காரணம் வந்துட்டு திருப்பாதிரி புலியூர் ஞானியர் அடிகள் அப்படிங்கிறவங்க தான். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு புக்கு வந்துட்டு ரொம்ப படிச்சாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்க பாருங்க. தமிழா துள்ளி எழு அப்படிங்கிற துண்டறிக்கை வந்துட்டு நம்ம 1932 வந்துட்டு சிறையில இருந்து பிரசுரப்படுது. சிறைக்கு போயிருக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த துண்டறிக்கையை வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு அதிகமா கொடுக்குறாரு. ஓகேங்களா, சோ இதுக்காக வந்துட்டு பல பேரை கைது செய்யறப்ப இவரும் வந்துட்டு சிறை போயிருக்கிறாரு. அடுத்தது இந்தியால வந்துட்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம். ஓகேங்களா, சோ வெள்ளையினை வெளியேறு இயக்கத்துல வந்துட்டு 1942 ஆகஸ்ட் 8 ஓகேங்களா வெள்ளையினை வெளியேறு இயக்கம். அந்த டைம்ல ஆகஸ்ட் 13 மாப்போ சிவஞானத்தை வேலூர் மத்திய சிறையில போட்டிருக்கிறாங்க அந்த போராட்டத்துக்காக. அந்த டைம்ல வந்துட்டு அவர் வந்து காமராசர், சத்தியமூர்த்தி, பிரகாசம் எல்லாத்தையும் மீட் பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு மாவட்ட எல்லைகள் பிரிச்சாங்க இல்லையா? ஸோ அப்போ தமிழகத்தோட பகுதிகளை எப்படி மீட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இவரோட ஆசிரியர் யாருன்னா யாரு? தமிழகத்தோட வடபகுதி மீட்கிற டைம்ல ஆசிரியர் தமிழாசானா இருந்தது யாருன்னா மங்களங்கிலார் அப்படிங்கிறவங்க தான். ஸோ அவங்களோட தலைமையில தான் மோஸ்ட்லி வடபகுதி மீட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ மங்களங்கிலார் தான் வந்துட்டு வடக்கெல்லை. இங்க பாருங்க, மங்களங்கிலார் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு ஊட்டினார். சோ வடக்கெல்லையில போராட்டம் நடந்தது மோஸ்ட்லி மங்களங்கிலார் அப்படிங்கிறவங்களோட தலைமையில. அடுத்தது மொழிவாரி ஆணையம். இது ரொம்ப முக்கியம். இது வந்து பாருங்க, சர்தார் KM பணிக்கர் அப்படிங்கிற தலைமையில மொழிவாரி ஆணையம் அமைச்சு சித்தூர் முழுவதும் ஆந்திராக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க.
மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது வேண்டும் அப்படின்னு சொல்லி முழங்கினோம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. மாலவன் குன்றம்னா என்ன, திருமால். வேலவன்னா யாரு, முருகன். ஸோ அந்த திருத்தணியாவது வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாஸ்கர் ஆணை, படாஸ்கர் ஆணையம் அப்படிங்கறத அமைச்சிருப்பாங்க. அமைச்சு திருத்தணி வரை தமிழ் நிலங்களை எல்லாம் காப்பாத்திடுவாங்க. ஓகேங்களா. இது இதுல படாஸ்கர் ஆணையத்துல. ஓகே, சென்னை மீட்பு. அடுத்தது சென்னை. சென்னை வந்து அதனால முதல்வர் யாரு, ராஜாஜி இருந்திருக்கிறார். அந்த டைம்ல ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது வாஞ்சு தலைமையில போட்டிருக்கிறாங்க. அப்போ ஆந்திரா தலைநகரா வந்து சென்னை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. சோ அப்படி இப்போ ஒரு நபர் ஆணையத்துல சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு மாநகராட்சி சிறப்பு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னன்னா, மாநகராட்சியோட தலைவர், அப்போதைய மாநகராட்சியின் தந்தை யாரு, செங்கல்வராயன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாநகராட்சி தலைமையில கூடி இருக்காது. ஸோ அது தந்தை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, செங்கல்வராயன். ஓகேங்களா. ஸோ அவங்க தான் சொல்றாங்கன்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி மாப்போ சிவஞானம் அந்த டைம்ல சொல்றாரு, சென்னை காக்குறதுக்காக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 53 மார்ச் 25 நேரு வந்துட்டு உறுதிமொழி கொடுக்குறாரு, ஆந்திராவோட தலைநகர் ஆந்திரா எல்லைக்குள்ளேயே அமையும், சென்னை தமிழருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. இது வந்து மாப்போ சிவஞானத்தோட ஸ்டோரி. அடுத்தது இங்க பாருங்க, பசல் ஆணையம். பசல் அலி ஆணையம் இதுவும் நம்ம பால்ட்டிலே படிச்சிருப்போம். ஸோ பசல் அலி ஆணையம் வந்துட்டு தமிழ்நாட்டுல கோவை, மேற்கு, நீலகிரி, கூடலூர், உதகமண்டலம் இதெல்லாம் கேரளா கூட இணைக்கிறதுக்கான விண்ணப்பம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட பரிந்துரையும் கொடுக்குறாங்க. அதன்படி மாநில மொழிவாரி ஆணையம் அமைக்கிறாங்க. சென்னையில மலபார் மாவட்டங்கள் எல்லாமே வந்துட்டு கேரளாவோட இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா. திருவிதாங்கூர், கொச்சி, கல்குளம், விளவங்கோடு, தோவாலை, அகத்தீஸ்வரர் இந்த மாவட்டங்கள் எல்லாமே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே இது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, புறநானூறு சிலப்பதிகாரம். ஓகேங்களா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை வேங்கடமலை, வேங்கடம்னா என்னது, அதுதான் வெங்கடாச்சலபதி. தெற்கு எல்லை குமரிமுனை, கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லையில வந்துட்டு கொஞ்சமா நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாரு, மாப்போ சிவஞானம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. மாப்போ சிவஞானத்தை ஏன் சிலம்பு செல்வர் அப்படிங்கிறாங்கன்னா, அவர் வந்து சிலப்பதிகார காப்பியத்தை ரொம்ப வந்துட்டு விரும்பி படித்தவர். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறாரு. சிலப்பதிகாரம் வந்துட்டு மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கான காரணம், திருக்குறளை கம்பராமாயணத்தை விரும்பாதவன் இல்லை, இருந்தாலும் சிலப்பதிகாரம் ஸ்பெஷல், அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு இது யார் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாருங்க, இதுலயே ஒரு துணைப்பாடம், இதுல ஒரு 3 பேரை பத்தி கொடுத்திருப்பாங்க. மங்கையராய் பிறப்பதற்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல ஒரு 3 பேரை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் MS சுப்புலட்சுமி. ஸோ இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு இசை சூழல்ல வளர்ந்தவங்க. 10 வயசுலயே வந்துட்டு பாடல் பாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 10 வயசுலயே முதல்ல பாடல் பாடி இருக்கிறாங்க. 17 வயதுல மியூசிக்கல் அகாடமி, ஓகேங்களா, மியூசிக்கல் அகாடமில கச்சேரி செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது மீரா அப்படிங்கிற திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு அவங்க நடிச்ச ஒரே படம் என்னன்னா மீரா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அடுத்தது காட்டிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன், இந்த பாடல்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பிரபலமானது. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடுலாம் இவங்கள பாராட்டி இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இங்க பாருங்க, நேரு வந்துட்டு இவங்கள இசை பேரரசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார், MS சுப்புலட்சுமி. ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது டெல்லியில வந்துட்டு காந்தி கிட்ட ரகுபதி ராகவராஜாராம் பாடி இருக்காங்க. அப்ப காந்தி சொல்லியிருக்காங்க, ஹரித்தும் கரோ அப்படிங்கிற மீரா பஜன் பாட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க கொஞ்ச நாள்ல ட்ரை பண்ணிட்டு சென்னை வானொலி நிலையத்துல 1947 அக்டோபர் 2 காந்தி பர்த்டே அப்ப பாடியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 1954 தாமரை அணி விருது ஹெலன் கெல்லர் கையால வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இங்கிலாந்து ஐநா அவையில வந்துட்டு 2 வருஷம் பாடி இருக்கிறாங்க. இவங்க பாடின வேங்கடேச சுப்ரபாதம் தான் வந்துட்டு திருப்பதியில இருக்குது. ஓகேங்களா. வேங்கடேச சுப்ரபாதம் இருக்குல்ல அது. அடுத்தது மகசேசா விருது வாங்கியிருக்காங்க, இந்திய மாமணி விருது வாங்கியிருக்காங்க. இது யாரு, MS சுப்புலட்சுமி.
அடுத்தது பால சரஸ்வதி, இவங்க வந்துட்டு பரதநாட்டிய கலைஞர். ஓகேங்களா. ஏழு வயசுலயே வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேடையில. 15 வயசுல சங்கீத சமாஜம், சென்னை சங்கீத சமாஜத்துல வந்துட்டு ஆடி இருக்காங்க. ஓகேங்களா. ஜனகண மன அப்படிங்கிற நாட்டு பண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நடனம் ஆடினது இவங்க தான். ஓகேங்களா. எங்கன்னா கல்கத்தா, காசிலையும் சென்னையிலையும் இந்திய காங்கிரஸ் கண்காட்சியில பாடியிருக்காங்க, ஆடி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நாட்டு பண்ணுக்கு இங்க பாருங்க, நாட்டு பண்ணுக்கு நடனம் ஆடியது அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். யாரு? பால சரஸ்வதி. ஓகேங்களா. அடுத்து இவங்க வந்துட்டு தாமரை செவ்வணி விருது வாங்கியிருக்காங்க. அடுத்தது ராஜம் கிருஷ்ணன், இவங்க வந்துட்டு யாரு? ஒரு எழுத்தாளர். இதுல மெயினா இவங்க எழுதுனா புதினங்கள் தான் நம்ம பார்க்கணும். அதோட என்னன்னா எல்லாருமே வந்துட்டு புதினம், சிறுகதை, நாவல் எல்லாமே எழுதுறாங்க. இருந்தாலும் பெண்கள் வந்துட்டு களத்துல போய் இறங்கி புதினம் எழுதுறதுல இவங்க வந்துட்டு கொஞ்சம் சிறப்பு. இவங்க தான் அதிகமா எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பெண்களிலேயே முதலில் களத்திற்கு சென்று செய்தி திரட்டி புதினம் எழுதுறது யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் தான். ஸோ இவங்க வந்துட்டு எழுதுனா வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாரதியோட வரலாற்று புதினத்தை பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற பெயர்ல விட்டுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது புதினங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. உப்பள தொழிலாளர்கள் பற்றி கருப்பு மணிகள், நீலகிரி படுகர் இனத்தை பத்தி குறிஞ்சித்தேன், அலைவாய் கரையில் அப்படின்னு சொல்லி மீனவர் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சேற்றில் மனிதர், வேருக்கு நீர், இதுல வந்துட்டு வேளாண் தொழிலாளர்கள் பத்தி எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு தீக்குச்சி, தீப்பெட்டி தொழில குழந்தைகளை பயன்படுத்துறத பத்தி எழுதியிருக்காங்க. மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளோட கொலை காரணங்களை பத்தி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வாங்கின விருது மதுரையின் முதல் பட்டதாரி பெண். அவங்க வாங்கின விருது பாருங்க, இந்தியால தாமரை திரு விருது, ஸ்வீடன்ல வாழ்வு உரிமை விருது, சுவிட்சர்லாந்துல காந்தி விருது வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இவங்க வந்துட்டு எந்தெந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இதுல எல்லாமே அவங்க பங்கேற்றிருக்காங்க. மெயினானது என்னன்னா பூதான இயக்கம். ஓகேங்களா. விடுதலைக்கு பின்னாடி கணவருடன் சேர்ந்து பூதான இயக்கம், அந்த நில உச்ச உரம்புல வந்துட்டு நிலத்தை பிரிச்சு கொடுப்பாங்களா, சோ அதுல அவங்க மெயினா இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது காந்தியோட சர்வோதயா இயக்கத்திலயும் இருந்திருக்காங்க. அடுத்தது உழுபவர்க்கே நில உரிமை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சோ விவசாயிகளுக்கு நிலம் சொந்தமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. அடுத்தது காந்தியடிகளுடன் வினோபா, ஆச்சாரிய வினோபாவா இருக்காங்க இல்லையா, சோ அவங்க கூட சேர்ந்து வந்துட்டு பணியாற்றி இருக்காங்க. அடுத்தது மதுரை சின்ன பிள்ளை. ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2004 இவங்க வந்து குழு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, களஞ்சியம் அப்படிங்கிற பெயர்ல. சோ அந்த குழுவோட சேர்ந்து சுனாமி மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 10 பேர் கூட சேர்ந்தது பல மாநிலங்கள்ல இருக்கு. ஓகேங்களா. இது சோ இதை கேள்விப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியரே வந்துட்டு மதுரை கண்மாயில மீன் பிடிக்கிற குத்தகையை இந்த குழு கொடுத்துருக்காங்க, மகளிர் குழுக்கு. ஓகேங்களா. இவங்க வந்துட்டு சக்தி புரஸ்கார் விருது, பெண்ணாற்றல் விருது அப்படிங்கிறத வாஜ்பாயோட கையால வாங்கியிருக்கிறாங்க. அது போக அவ்வை விருது, பொதுகை விருது, தாமரை திரு விருது இதெல்லாமும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான். அடுத்தது இயல் 8. ஸோ இயல் 8ம் அப்படிதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்காது, வளவள குளக்குளம் தான் இருக்கும். இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம். சங்க இலக்கியத்துல அறம், சங்க காலத்துல என்னென்ன அறம் பற்றி சொல்லியிருக்காங்கிறது தான். ஓகேங்களா. நான் சொல்றது ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு சொன்னது யாருன்னா அர்னால்டு. இதை மெயினா நோட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே வளவளம் தான் இருக்கும். ஸோ பெருசா பாயிண்ட் இருக்காது. அடுத்தது
இம்மை செய்தது மறுமைக்குமாம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். இது சொன்னது யாருன்னா ஏனிச்சேரி முடமோசியார். ஓகேங்களா, இப்ப நான் ஹெல்ப் பண்றது எனக்கு ஃபியூச்சர்ல உதவும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து உதவ மாட்டாங்க. யாரு? ஆய் அப்படிங்கிற வள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஏனிச்சேரி முடமோசியார். அடுத்தது, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறனெறி மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அரசரை பத்தி இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ காமனா சொல்றது. அடுத்தது பாருங்க, அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கறத சொன்னது யாருன்னா ஊன்பொதி பசுங்குடையார். ஓகேங்களா, அடுத்தது, நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லி அமைச்சரோட கடமை பத்தி சொல்றது யாரு? மதுரை காஞ்சி. ஓகேங்களா, அடுத்தது, செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுவும் வந்துட்டு மாங்குடி மருதனார் எழுதுனது. இதுவும் மதுரை காஞ்சியில தான் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க, மதுரை காஞ்சின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன? அற கண்ட நெறிமான் அவயம். சோ அற அவயத்தை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதுரை காஞ்சியில அற கண்ட நெறிமான் அவயம் கொடுத்துருக்காங்க. சரி, புறநானூர்ல. ஓகேங்களா, அடுத்தது உறையூர்ல ஒரு அற அவயம் இருந்திருக்கு, அது சிறப்பு பெற்றதா இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது மதுரையில இருந்த அற அவயத்தை பத்தி மதுரை காஞ்சி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்கு. எது? மதுரையில இருந்த அற அவயத்தை பத்தி. யார் சொன்னது? மதுரை காஞ்சி நூல்ல. ஓகேங்களா, மாங்குடி மருதனார். பாருங்க, பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் அவங்களுக்கெல்லாம் தீங்கு வராம தான் வந்துட்டு போர் புரியணும் அப்படின்னு சொல்லி புறநானூர்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் இல்லன். ஓகேங்களா, என்னன்னா தங்கிட்ட எதிர்த்து நிக்காதவங்க கிட்ட போய் நம்ம எதிர்க்க கூடாது, நம்ம கிட்ட எதிர்க்கிறவங்க கிட்ட எதிர்க்கிறது தான் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, சொன்னது யாருன்னா ஆவூர் மூலங்கிலார். அடுத்தது இது பாருங்க, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மெனினே தப்புன பலவே. இது சொன்னது யாரு? நக்கீரனார். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, 7 பேரின் கொடைப்பெருமை. 7 வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட கொடைப்பெருமை பற்றி சொல்லும் நூல் எதுனா பெருஞ்சித்திரனார் பாடல் சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை பார்த்தோம் இல்லையா, புழல் மீன் குழலும் மீன் வரும் இல்லையா, சோ அது. ஓகேங்களா, அடுத்தது ஆற்றுப்படை இலக்கியங்களை கொடை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பதிற்று பத்து வந்துட்டு சேர மன்னர்களோட கொடையை பத்தி சொல்லுது ஸ்பெசிபிக்கா. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இல்லோர் ஓக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா வள்ளல்களை வந்துட்டு இல்லோர் ஓக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, வழங்க பொருள் உள்ளதா அப்படின்லாம் பார்க்காமையே வந்துட்டு கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பெருஞ்சாத்தன் வந்துட்டு பொருள் இருக்கா இல்லையான்னு பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க. அடுத்தது, வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரும்பதுமனார். ஓகேங்களா, அடுத்தது, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யாரு? அதியன். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது சொன்னது யாரு? ஔவையார். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இரவலர் வரல அப்படின்னா தானே தேடி போய் கொடுக்கறது யாரு? ஆடுகோட் பாட்டு சேரலாதன். சொன்னது யாரு? நச்செல்லையார். ஓகேங்களா, சோ யாருங்கிறதும் தெரியணும், இது சொன்னது யாருன்னு தெரியணும். மறுமை நோக்கி கொடுக்காதவன் யாரு? பேகன். இது சொன்னது யாரு? பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருத்தம் அடைகிறாங்க. சோ யாரு? குமணன். இது சொன்னது யாரு? பெருந்தலை சாத்தனார். ஓகேங்களா, அடுத்தது, எல்லாவற்றையும் கொடுப்பவன் யாரு? மலையமான் திருமுடிக்காரி. இது சொன்னது யாரு? கபிலர். அடுத்தது, தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளத்தை பற்றி சொல்லுவது புறநானூறு.
அடுத்தது பாருங்க, ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது. இது சொன்னது யாருன்னா கலித்தொகை. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு, கலித்தொகையில் இருக்கு. அடுத்தது உதவியாண்மை, உதவி செய்தலே உதவியாண்மை என்று சொன்னது யாரு, ஈழன் பூதன் தேவனார். ஓகேங்களா, ஈழன் பூதன் தேவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். இது சொன்னது யாரு, கலித்தொகை. கலித்தொகை எழுதுனது யாரு, நல்லந்தவனார். ஓகேங்களா, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. ஓகேங்களா, இது எழுதுனது யாரு, நற்றினை நல்வேட்டனார். நற்றினை நூல் நல்வேட்டனார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும். இது சொன்னது யாரு, பெருங்கடுங்கோ. ஓகேங்களா, பெருங்கடுங்கோ. நிறைவடைகிறவனே செல்வன். இது சொன்னது யாரு, சீன நாட்டு தாவோதியம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. நம்ம மைண்ட் நிறைவா இருந்துச்சுனாதான் நமக்கு செல்வம் கிடைக்கும், தமிழ் இலக்கியத்துல சொல்றாங்க. ஓகே, அது இங்க பாருங்க, பொய்யா சென்னா பொய்படு பரியா வயங்கு அப்படின்னு சொல்லி உண்மை பேசுற நாவே வந்து சிறந்தனா அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்மையை பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பிழையா நன்மொழி பொய்மொழி கொடுஞ்சொல். பொய்ய வந்து பொய்மொழி கொடுஞ்சொல்னு சொல்றாங்க, வாய்மைய நன்மொழின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே என்னது, நற்றிணையில கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது 8வது இயல்ல ஒரு சின்ன துணை பாடம். இதுல மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் தான். ஒரு நாளைக்கு ஒரு டைம் மலர்வது இது, செண்பகப்பூ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் மலரும். வருஷத்துக்கு ஒரு டைம் மலர்றது பிரம்ம கமலம் அப்படிங்கிற பூ. ஓகேங்களா, அடுத்தது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. ஒரு தலைமுறைக்கு ஒரு டைம் தான் மலர்வது இது, மூங்கில் பூ வந்துட்டு தலைமுறைக்கு ஒரு டைம் தான் வளரும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ இது நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பூரணர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு திருமந்திர திருவருள் ஒருத்தர் ஆசிரியர்கிட்ட போயிட்டு திருமந்திர திருவருள் வாங்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்துட்டு திருக்கோட்டியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க தினமும் வந்துட்டு திருமந்திரத்தை தியானிப்பதால பிறவித்தலை நீங்கும் அப்படின்னு சொல்லி அதை தியானிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இந்த திருமந்திரத்தை பூரணர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக ராமானுஜர் என்ன பண்றாருன்னா அவங்க 2 சீடர்களோட வராரு. ஓகேங்களா, இது வரைக்கும் 18 டைம் போயிருக்கிறாரு. திருப்பியும் வந்துட்டு 18வது டைமா போறாரு. ஓகேங்களா, அப்ப போறப்ப பூரணர் என்ன பண்றாரு, நீங்க சீடரை தனியா விட்டுட்டு வாங்க, உங்ககிட்ட சொல்றேன் அந்த திருமந்திரத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தண்டு கொடிக்கு இணையானவர்கள், என் சீடர்கள் வந்து எனக்கு தண்டு கொடிக்கு இணையானவர்கள் சொன்னனால பூரணர் என்ன பண்றாரு, 3 பேர்த்துக்குமே வந்துட்டு திருமந்திரத்தை சொல்லிடுறாரு. ஓகேங்களா, திருமகளுடன் கூடிய நாராயணின் திருப்பாதங்களை புகலிடமாக கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு 3 பேருமே 3 டைம் வந்துட்டு சொல்றாங்க. இதை வந்துட்டு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு, பூரணர் வந்து சொல்றாரு. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, இவங்களோட சீடர்களோட பெயர் என்ன அப்படின்னா முதலியாண்டார், கூரேசர் அப்படிங்கறத இவங்களோட சீடர்களோட பெயர். ராமானுஜர் என்ன பண்றாருன்னா திருக்கோட்டியூர்ல சௌமிய நாராயணன் அப்படிங்கிற திருக்கோயில் இருக்கு. அங்க போய் செவத்துல ஏறி நின்று அந்த கோயில்ல வர எல்லாத்துக்கும் இந்த திருமந்திரத்தை சொல்லிடுறாரு. ஸோ பூர்ணர் என்ன பண்றாரு, ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ அதனால அப்போ பதிலுக்கு ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, இது சொன்னா எனக்கு மட்டும்தான் நரகம், பட் மத்த எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ல, அதனாலதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்து பூரணர் வந்து என்ன பண்ணுவாரு, ஆச்சரியப்பட்டு அவங்க மகன் சௌமிய நாராயணன் இருக்காங்கள, அவங்கள நீங்களே சீடரா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கூட அனுப்பி வச்சிருவாரு. ஓகேங்களா, இதுதான் ஸ்டோரி. ஓகேங்களா, இதை வந்து ராமானுஜர் ஸ்டோரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9வது இயல். ஸோ அடுத்தது 9th இயல் பாருங்க, ஜெயகாந்தம் அப்படிங்கிறது. ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயகாந்தன் அவரை பத்தி அவர் எழுதின புதினங்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க எந்த புதினம் என்ன விருது வாங்கியிருக்கு அப்படிங்கறத இதுல மெயின். ஸோ உன்னை போல் ஒருவன் வந்துட்டு குடியரசுத் தலைவர் விருது. வீடியோ தான்.
அடுத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது. இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறது சோவியத் நாட்டு விருது. அது போக ஒரு ஞானபீட விருது, தாமரை திரு விருது இதுவும் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தரும் ஜெயகாந்தனை பற்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஸோ அசோகமித்திரன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சொன்னது யாரு? அசோகமித்திரன். அடுத்தது பாருங்க. ஸோ இது ஜெயகாந்தனை பத்தி சொன்னது. இது யாருன்னா புதுமை பித்தன் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. புதுமை பித்தன். ஓகேங்களா? படிக்காத மேதை அப்படின்னு சொல்லி அவரை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. பெரிய ஸ்டேட்மெண்ட் வாசிச்சு பாருங்க. அதுல படிக்காத மேதை அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னது யாருன்னா புதுமை பித்தன். அடுத்தது அவர் எழுதின நூல்கள். ஸோ அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதை சிறுகதை, குறும்புதினம், புதினம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க, சிறுகதை தொகுப்பு என்ன? குருபீடம், யுகசக்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு கோயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிறுகதைக்கு ஒரு கோயில்ல கண்டிப்பா ஒரு குரு பீடம் இருக்கும். அந்த கோயில் எப்படி இருக்கும்? ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஓகேங்களா? அங்க யார் இருப்பா? சாமி இருப்பாங்க. ஸோ தேவன் வருவாரா. அடுத்தது புதிய வார்ப்புகள். வார்ப்புனா என்ன? நம்ம சிலையெல்லாம் வார்ப்பு தானே நம்ம செய்யறோம். ஸோ அந்த மாதிரி புதிய சிலைகள்லாம் அங்க இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கோயில் என்ன தருவாங்க? ஒரு பிடி சோறு பிரசாதம் தருவாங்களா? அது எப்படி இருக்கும்? சுடும், உண்மை சுடும். ஸோ சூடா தருவாங்க. அடுத்தது இனிப்பு, பொங்கல் தருவாங்களா? ஸோ இனிப்பும் கரிப்பும். அவ்வளவுதான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குறும்பு தினம். அது என்னது? பிரளயம், கையில் விலங்கு, ரிஷி மூலம் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஒரு சீன் மாதிரி ஞாபகம். ஒருத்தர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதுதான் சீனு. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குறும்பு தினம் அப்படின்னா கைவிலங்கு, அவங்களுக்கு கைவிலங்கு போடுறாங்க. ஓகேங்களா? கைவிலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ யாருக்காக அழுதான அவங்க அழுகுறாங்க. ஓகேங்களா? அப்ப எல்லாருக்கும் அதை பார்த்து என்ன ஆகுதுன்னா கருணை ஆயிருது. ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஒருத்தவங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறது அவருக்கு ரொம்ப ஒரு பிரளயமே வந்த மாதிரி, அவர் வாழ்க்கையில பிரளயமே வந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க? அவர் யோசிக்கிறாரு, நமக்கு யாராவது கரெக்டா அட்வைஸ் பண்ணியிருந்தா நம்ம இந்த மாதிரி ஜெயிலுக்கு போற நிலைமையில வந்திருப்போமா அப்படின்னு. சோ பிரம்ம உபதேசம். ஓகேங்களா? சோ அந்த கைவிலங்கு போட்டாங்கல்ல, அது யார் அப்படின்னா சித்தாளு. அவங்க சினிமாக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சினிமாவுக்கு போன சித்தாளு. ஓகேங்களா? ஸோ சினிமாவுக்கு போனதுனாலதான் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கறனால சினிமாவுக்கு போன அப்படிங்கறது போட்டு ரிஷி மூலம் போட்டுக்கோங்க. ஸோ சினிமாவுக்கு போனது மூலம். ஓகேங்களா? அதன் மூலம் கைவிலங்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும், பட் ஒரு டைம் கவனிச்சு வச்சுட்டீங்கன்னா நம்ம ரிலேட் பண்ணி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது புதினங்கள். ஓகேங்களா? புதினங்கள் இதுவே ஒரு சீன் மாதிரிதான் இருக்கும். ஸோ எல்லாமே பாருங்க, ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். ஒரு நடிகை ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நாடகத்துல இனியொரு பெண்ணோட கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நாடகத்துல. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுல என்ன இருக்குன்னா, அந்த நாடகத்துல ஒரு மனுஷன் இருக்கா, ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு உலகம் அப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்ப அதை பார்த்தோன்னே அந்த நடிகை நினைக்கிறாங்க, நம்மள மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்னை போல் ஒருவன். ஓகேங்களா? அந்த நடிகை இந்த நாடகத்தை எங்க பாக்குறாங்கன்னா, பாரிஸ்ல உட்காந்து பாக்குறாங்க. ஓகேங்களா? எங்க? பாரிஸுக்கு போ. ஓகேங்களா? ஸோ அது பாரிஸ்ல பாக்குறாங்க. ஸோ அந்த நாடகத்துல ஒரு பெண் வராங்களா, அவங்க பேர் கங்கை. ஸோ கங்கை எங்கே போகிறாள். ஓகேங்களா? அவங்க அந்த பெண் ரொம்ப அழகா இருக்காங்க. ஸோ அழகுனா என்ன? சுந்தரம். ஓகேங்களா? சுந்தர காண்டம். இது சும்மா நம்ம பல்கா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இவரோட மொழிபெயர்ப்புகள் என்னது? வாழ்விக்கு வந்த காந்தி அப்படின்னு சொல்லி காந்தியோட மொழிபெயர்ப்பு. ஒரு கதாசிரியரின் கதை அப்படிங்கிற பெயர்ல முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, இவர் யாரு? ஜெயகாந்தன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. சோ அந்த பாடல் இது எழுதுனது ஜெயகாந்தன். யாரை பற்றினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி. என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும்,
பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யாரை பத்தி? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பத்தி. ஓகே, இது எல்லாமே ஸ்டோரியா தான் இருக்கும். ஓகே, இவர் வந்துட்டு ஜெயகாந்தனுக்கு வந்துட்டு சிறுகதை மன்னன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னது? சிறுகதை மன்னன். ஓகே, இதெல்லாம் அவரோட ஸ்டேட்மெண்ட், ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, தர்க்கத்திற்கு அப்பால். இது வந்துட்டு துணைப்பாடம். இது வந்துட்டு ஒரு சிறுகதை தான். இது என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ரூபாய் இல்லாம ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவார். இந்த கதை என்னன்னா, ஒரு மனுஷங்க ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ரூபாய் இல்லாம அவர்கிட்ட ரெண்டு 4 காசு ஏதோ இருந்திருக்கும். ஹோட்டல்ல செலவு பண்ணுவாரு. பிச்சைக்காரனுக்கு வந்துட்டு 1 ரூபாய் போடுறதுக்கு வேற தெரியாம 2 ரூபாய் காயினை போட்டுருவாரு. ஸோ அதனால டிக்கெட் வாங்குற காசு இல்லாம டிக்கெட்டை மிஸ் பண்ணிடுவாரு. பார்த்தா அடுத்த நாள் நியூஸ்ல பார்த்தா அந்த ட்ரெயின் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த கதையோட ஸ்டோரி, தர்க்கத்திற்கு அப்பால். ஸோ அதையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 அணா எவ்வளோ இருந்துச்சு, டிக்கெட்டுக்கு ஏன் பத்தல அப்படிங்கிறது. ஸோ அந்த ரயில் வந்துட்டு கோர விபத்துல இதானனால 3 அணா இல்லாதனால அவங்க வந்துட்டு 3னா ஒருத்தவங்களுக்கு தர்மம் பண்ணனாலதான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அந்த ஸ்டோரி வந்து யார் எழுதுனது அப்படின்னா, சாரி, இந்த தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதை எழுதுனது யாருன்னா ஜெயகாந்தன். ஓகேங்களா? அதுக்குதான் அந்த ஸ்டோரியை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்க, ஒருவன் இருக்கிறான். ஓகேங்களா? ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதை எழுதுனது யாருன்னா கு அழகிரிசாமி. ஓகேங்களா? இந்த கு அழகிரிசாமியை பத்தி பாத்துடலாம். ஃபர்ஸ்ட், அவர் வந்துட்டு கவர்மெண்ட் வேலையில இருந்துட்டு அது வேணாம்னு சொல்லிட்டு எழுத்து பணிக்கு வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு கரிசல் எழுத்தாளர்களின் வரிசையில் மூத்தவர். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீரா அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இவருக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மலேசியாவில போயிட்டு நிறைய பேர்த்துக்கு எழுத்து பணிக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க, இலக்கிய சிற்பிகள் அப்படிங்கிறது. இது வந்து எழுதுனது யாருன்னா கு அழகிரிசாமி தான். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட ஸ்டோரியும் நான் ஷார்ட்டா கொடுத்துருப்பேன். சும்மா குப்புசாமி அப்படிங்கிறவங்க அவங்களோட சித்தி வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம ஆயிரும். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு காசு, சாத்துக்குடி, கடிதம்லாம் யாருமே ஹெல்ப் பண்ணாதப்ப அவங்க ஃப்ரெண்டாவது அட்லீஸ்ட் வீரப்பன் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதோட வந்துட்டு 9 ஏழும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் 9 ஏழோட ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். இது பொறுமையாக கொஞ்சம் பார்த்து நோட்ஸ் எழுதிட்டிங்கன்னா புக்கு படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் காதில் கேட்டோம் இல்லையா? ஸோ இதே 9 ஏழை நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு 7 படித்தா 9 நாள் ஆகும். இது ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா 2 நாளில் படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் கிளாஸ் கவனிக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன காட்டுறனோ அதை நோட்ஸில் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த ரிவிஷன் பண்ணுறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மட்டும் தென் பாய்.